பாகம் 66. ஆன்லைனில் பார்க்கிறதெல்லாம் உண்மையில்லை, அதை நம்பி லைஃபை ரிஸ்க் ஆக்கிக்க கூடாது என்று அவந்திகா கூறியதும் அதை கேட்ட அரவிந்திற்கோ கோபம் தலைக்கேறியது. 8 வருடங்களுக்கு முன்பு அதே ஆன்லைனில் தானே அரவிந்தோடு அவந்திகா பேசினாள், பழகினாள். அப்படியென்றால் அரவிந்தோடு பழகியதையும் அவள் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம். அதை கேட்ட பிறகும் அரவிந்தால் எப்படி கோபப்படாமல் இருக்க முடியும்? கோபத்தை அடக்க முடியாமல் அவனுக்கு அருகில் இருந்த பூஜாடியை எட்டி உதைத்தான். அரவிந்த் பூஜாடியை எட்டி உதைத்த சத்தத்தை கேட்டு அவந்திகா பதற்றத்தோடு அரவிந்தை பார்க்கவும், அரவிந்தின் முகத்தில் கோபம் ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருப்பதை அவந்திகாவால் உணர முடிந்தது. ஆனால் அதற்கு என்ன காரணம் என்றுதான் அவளுக்கு புரியவில்லை. கொஞ்ச நாளாக அவந்திகாவின் மீதிருந்த கோபத்தை மறந்திருந்த அரவிந்திற்கு ஒரே வாக்கியத்தில் மீண்டும் அத்தனையையும் நினைவுபடுத்தி அவனை கோபத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றிருப்பது அவந்திகாதானே. ஆனால் பாவம், இது அவந்திகாவிற்கே தெரிந்திருக்கவில்லை. கோபத்தில் கொதித்து போனவனாய் அரவிந்த் அவந்திகாவை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கவும், அவன் வரும் தோரணையை பார்த்து சோஃபாவில் அமர்ந்திருந்த மூவரும் நடுங்கி போய்விட்டனர். நேத்ராவோ அரவிந்த் ப்ரோ என்று உதடுகள் நடுங்க பயத்தில் வார்த்தைகளின் சத்தம் கூட வெளியில் வராமல் முணுமுணுத்தாள். அவந்திகாவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அவளுக்கு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டால் கூட பரவாயில்லை என்று தோன்றியது. ஆனால் பயத்தில் அவளின் கால்கள் அசையக்கூட மறுத்துவிட்டன. அவள் உட்கார்ந்திருந்த இடத்திலேயே அசைவற்று அமர்ந்திருந்தாள். மாதவிக்கும் அரவிந்தின் கோபமான முகபாவனை மனதிற்குள் நடுக்கத்தை உண்டாக்கினாலும் அவள் அரவிந்தின் அம்மா ஆயிற்றே. அவளுக்கு முழுதாக அரவிந்திற்கு பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்கவில்லை. அதனால், என்ன அரவிந்த், என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? திரும்ப உன்னை பத்தி தப்பா நியூஸ் வந்திருக்கா? எதுக்கு இவ்ளோ கோபமா இருக்க என்று மாதவி பதட்டத்தோடு கேட்கவும் தான் அரவிந்திற்கு சுய நினைவு வந்தது போல் இருந்தது. அவன் இருக்கும் சூழ்நிலையை உணர்ந்தவனாய் எதுவும் பேசாமல் விருட்டென்று வீட்டை விட்டு கிளம்பி போய்விட்டான். அங்கிருந்த 3 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு திகைப்போடு அமர்ந்து இருந்தனர். அரவிந்த் ஏன் அப்படி நடந்து கொண்டான் என்று யாருக்கும் புரியவில்லை. அவந்திகாவிற்கோ அப்பொழுதுதான் சடனாக ஒன்று நினைவுக்கு வந்தது. வேகமாக போனை எடுத்தவள் #ஆக்டர் அரவிந்த்ராஜ் ட்ரெண்டிங் நியூஸ் என்று முகநூலில் டைப் செய்து சர்ச் கொடுத்தாள். அடுத்த நொடியே எக்கச்சக்கமாக அரவிந்தை பற்றிய நியூஸ்கள் வந்து குவிந்தன. அதில் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் காசிப் மேகசின் பக்கம் அவந்திகாவின் கண்ணில் தென்படவும், அதில் அரவிந்தை பற்றி எழுதியிருந்த நியூஸை படித்தவளுக்கு தலையே சுற்றிவிட்டது. அதில் அரவிந்த் முந்தைய நாள் ராயல் சாய்ஸ் ஹோட்டலில் இருந்தது உறுதி செய்யப்பட்டதாக போடப்பட்டிருந்தது. அதுவும் அதை உறுதி செய்தது ரிப்போர்ட்டர் அவந்திகா என்று போடப்பட்டிருந்ததை பார்த்ததும் அவந்திகாவிற்கு கோபமும் அழுகையுமாக வந்தது. ஆனால் எதையும் அவள் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. இந்த நியூஸை பார்த்துதான் அரவிந்த் கோபப்பட்டிருப்பானோ? இதை உண்மை என்று அரவிந்த் நம்பிவிட்டால் இதில் தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவனுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பது என்று அவந்திகாவிற்கு பதட்டம் வந்தது. முதலில் இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று முடிவு செய்தவள் மாதவியின் பக்கமாக திரும்பி, அத்தை, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு வேக வேகமாக வீட்டிற்கு வெளியே ஓடினாள். ஆனால் அவந்திகா வெளியே செல்வதற்குள் அரவிந்த் கார் கிளம்பி இருந்தது. அவசரமாக போனை எடுத்தவள் அரவிந்திற்கு கால் செய்தாள். ஆனால் அரவிந்தோ அவந்திகாவின் காலை அட்டெண்ட் செய்வதாக இல்லை. அப்படியென்றால் அவந்திகா தரப்பு விளக்கத்தை கேட்க கூட அவன் தயாராக இருக்கவில்லை என்றுதானே அர்த்தம். அரவிந்த் போனை கட் செய்யவும் அவந்திகாவிற்கு அழுகையே வந்துவிட்டது. அவளையும் மீறி கண்ணிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. வீட்டிற்கு வெளியில் அழுது கொண்டு நின்று கொண்டிருந்தவள் ஒரு வழியாக
சமாதானமாகி நியூஸ் ஏஜென்சிக்கு போக முடிவெடுத்தாள். இந்த பிரச்சனை வர காரணமே நியூஸ் ஏஜென்சி தானே. அவர்கள்தானே அவந்திகாவின் பேரை போட்டு இப்படி ஒரு நியூஸை வெளியிட்டு அவள் தலையில் மிகப்பெரிய பழியை சுமத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த நியூஸின் ரைட்டராக அனுவின் புனைப்பெயர்தான் போடப்பட்டிருந்தது. நிச்சயம் இது அனுவின் வேலையாகத்தான் இருக்கும் என்று புரிந்து கொண்டவள் கோபமும் ஆத்திரமுமாக கண்களை துடைத்துக் கொண்டு நியூஸ் ஏஜென்சிக்கு விரைந்தாள். அரவிந்தோ கோபமாக கண்ணா பின்னாவென்று காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அவனுக்கு கோபத்தில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவன் நிலையை நினைத்து அவனுக்கே கோபமாகவும் வெறுப்பாகவும் இருந்தது. வெறுமையாக சிரித்துக் கொண்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்பு சம்பத் கால் செய்து அவந்திகா பேரை போட்டு வந்திருந்த நியூஸை பற்றி கூறி, அவந்திகா தான் அந்த நியூஸ் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் என்று கேட்டபோது கூட அரவிந்த் இதை அவந்திகா செய்திருக்க மாட்டாள் என்று திட்டவட்டமாக மறுத்தான். நிச்சயம் தவறுதலாகத்தான் அவந்திகாவின் பெயரை அந்த நியூஸில் போட்டிருப்பார்கள். இதற்கும் அவந்திகாவிற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இதற்கு அவந்திகா காரணமாக இருக்க மாட்டாள் என்று உறுதியாக கூறினான். ஆனால் அடுத்த நொடியே அவந்திகா ஆன்லைனில் வரும் காதல் எல்லாம் உண்மையில்லை என்று கூறியதை கேட்டதும் அரவிந்தின் மனம் நொறுங்கிவிட்டது. எப்படி அவளால் இப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடிந்தது என்று நினைத்து அரவிந்தின் மனம் துடித்து விட்டது. இதே அவந்திகாதான் ஒரு காலத்தில் அரவிந்திடம் ஏதேதோ கேள்வி கேட்டு அவனை காதல் டார்ச்சர் செய்து கொண்டிருந்தாள். ராஜன், ஒருவேளை நான் அழகா இல்லனா என்ன வெறுத்துடுவியா என்று ஒரு நாள் கேட்பாள். அடுத்த நாளே நாம செத்தா கூட நம்ம காதல் சாகாது என்று காதல் டயலாக் பேசுவாள். அதற்கடுத்த சில நாட்களிலேயே, ராஜன், இதுவரை நான் உன்னை பார்த்ததில்ல, முதல் முறையா நான் உன்னை நேர்ல பாக்கும்போது உன்னை பத்தி ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லணும், சரியா என்று உற்சாகமாக பேசுவாள். கடைசியாக நேரில் சந்திக்கலாம் என்று முடிவான பிறகு, ராஜன், நாம சீக்கிரமே நேர்ல மீட் பண்ண போறோம். உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு எப்படியோ, எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. நான் அன்னைக்கு போடுறதுக்கு புது ட்ரெஸ் கூட வாங்க போறேன். ஆமா, உனக்கு ரெட் கலர் பிடிக்குமா இல்ல எல்லோவா என்று கேள்வி கேட்டுவிட்டு, கிரீன் தானே பிடிக்கும், எனக்கு தெரியும், உனக்காக கிரீன் கலர்ல ஒரு ஷர்ட் வாங்க போறேன் என்று அவளே பதிலும் சொல்லிக்கொண்டு எக்ஸைட்டிங்காக அன்று முழுவதும் பேசிக் கொண்டிருந்தாள். அதையெல்லாம் நினைத்து பார்த்தவன் மனம் வலியால் நிரம்பியது. அவ்வளவு தூரம் பேசிவிட்டு இன்று அவளே ஆன்லைன் காதலை சீரியஸாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று பேசியதை கேட்டதும் அரவிந்த் மனம் நெருப்பில் விழுந்த புழுவாக துடித்து விட்டது. தன் கட்டுப்பாட்டை இழந்தவனாக காரை ஓட்டிக் கொண்டிருந்தவன் ஒரு கட்டத்துக்கு மேல் காரை ரோட்டின் ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு ஸ்டீரிங்கின் மேல் தலை வைத்துக் கொண்டு தன்னை கண்ட்ரோல் செய்ய முயற்சி செய்தான். ஆனாலும் அவன் மனம் சமாதானமாக மறுத்தது. அவந்திகாவோ நியூஸ் ஏஜென்சிக்கு சென்றிருந்தாள். ஆபீஸுக்கு சென்றவள் ஆவேசமாக அனுவின் முன்னால் போய் நின்றாள். என்ன நினைச்சிட்டு இருக்கானு? எதுக்காக இப்படி பண்ண என்று அவந்திகா கோபமாக கேட்டுக்கொண்டிருக்க, அனுவோ அவந்திகாவை அலட்சியமாக பார்த்தாள். அந்த நியூஸின் ரைட்டர் என்னும் இடத்தில் அனுவின் புனைப்பெயர்தான் போடப்பட்டிருந்தது. அதை பார்த்துதான் அவந்திகா அனுவின் மீது கொலை வெறியோடு நின்று கொண்டிருக்கிறாள். அனு தன் பெயரை போட்டு நியூஸ் பப்ளிஷ் செய்ததோடு நிற்காமல் அவந்திகாதான் அந்த நியூஸையே கொடுத்தாள் என்பது போல அவந்திகா பெயரையும் அல்லவா இழுத்து விட்டிருக்கிறாள். இதையெல்லாம் வேண்டுமென்றே தான் இவள் செய்திருப்பாள் என்று அவந்திகாவிற்கு தெரியும். அதுதான் அவந்திகாவை மேலும் கோபப்படுத்தியது. உன்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன் அனு என்று அவந்திகா பல்லை கடித்து கொண்டு பேசிக் கொண்டிருக்க, அனு அவந்திகாவை பார்த்து கேலியாக சிரிக்க ஆரம்பித்தாள். என்ன அவந்திகா, எதுக்கு இவ்ளோ கோபப்படுற? நீ கலெக்ட் பண்ண நியூஸ நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன்னு தான் இவ்ளோ கோபமா? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இது உன்னோட தப்பு தான். நியூஸ் கிடைச்சதும் நீ பப்ளிஷ் பண்ணிருக்கணும்.
நீ பண்ணல, சோ நான் பண்ணிட்டேன் என்று அனு பேசியதை கேட்டதும் அவந்திகாவிற்கு கோபத்தில் கண்கள் சிவந்தது. என்ன அனு பேசிட்டு இருக்க? சரி, எல்லாத்தையும் விடு. எதுக்காக நான் தான் அந்த நியூஸ சொன்னேன்னு என் பேரையும் சேர்த்து போட்டிருக்க என்று அவந்திகா அடித்தொண்டையில் இருந்து கேள்வி கேட்க, அனுவோ சர்வ சாதாரணமாக, ஆமா, நீதான் அந்த நியூஸ கன்ஃபார்ம் பண்ண. நீ மேனேஜிங் எடிட்டர் போனுக்கு அந்த ஹோட்டல் லொகேஷனை தானே அனுப்புன. சோ ஆக்டர் அரவிந்தும் அங்கதானே இருந்திருக்கணும். அவரை ஃபாலோ பண்ணிட்டு தானே நீ அங்க போன. அதுக்கு மேல என்ன கன்ஃபர்மேஷன் வேணும் என்று அனு புத்திசாலித்தனமாக பேசுவதாக நினைத்து கொண்டு அவந்திகாவை கடுப்பேற்றிக் கொண்டிருந்தாள். அனு, உனக்கு அங்க நடந்தது எதுவும் தெரியாது. இது எல்லாமே ரோஹித்தோட திட்டம்தான். அரவிந்த் சார மாட்டி விட ரோஹித் போட்ட பிளான் தான் இது என்று அவந்திகா கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட பிறகும் கூட அனு எதையும் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. அனு செய்த காரியத்திற்கு இந்நேரம் அவள் மட்டும் நியூஸ் ஏஜென்சியில் இருக்கவில்லை என்றால் 2 கன்னத்திலும் பலார் பலார் என்று அரைந்து அனு செய்த முட்டாள்தனம் என்னவென்று அவளுக்கு தெளிவாக விளக்கியிருப்பாள். ஆனால் இப்பொழுதோ அனு ஆபீஸுக்குள் இருப்பதால் அவந்திகாவின் அடியிலிருந்து தப்பித்து விட்டாள். இந்த அனு செய்த முட்டாள்தனத்தால் அவந்திகா இரவு முழுதும் கண் விழித்து தயார் செய்து வெளியிட்ட வீடியோ எவிடன்ஸ் கூட பலனில்லாமல் போய்விட்டது. அதற்கு காரணம் இந்த அனுதான். அவந்திகாவின் அத்தனை முயற்சியையும் வீணடித்து விட்டாள். அதுவும் அவந்திகாவின் பெயரை பயன்படுத்தி கொண்டு இப்படி ஒரு காரியம் செய்திருக்கிறாள். ஆனால் அனுவோ அதை பற்றி எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் திமிராக பேச ஆரம்பித்தாள். என்ன அவந்திகா, இப்படி கண்டபடி உளறிட்டு இருக்க? நீ சொல்றது உண்மைனா அதுக்கான ஆதாரத்தை எடுத்துட்டு வந்து பேசு. இப்படி பிளைண்டா எதையும் பேசக்கூடாது. ஆமா, நீதான் ஒரு யூஸ்லெஸ் ரிப்போர்ட்டர் ஆச்சே. பாவம், உன்னால எப்படி எவிடன்ஸ கலெக்ட் பண்ண முடியும்? நீ கலெக்ட் பண்ண நியூஸையே உன்னால பப்ளிஷ் பண்ண முடியல. அத கூட நான் தான் இப்போ பப்ளிஷ் பண்ணிருக்கேன். சரி, வேணும்னா ஒண்ணு பண்ணு. உன்னால முடிஞ்சா நான் பப்ளிஷ் பண்ண நியூஸ் பொய்ன்னு நிரூபிச்சு காட்டு என்று அனு திமிராக பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவின் கோபம் எல்லையை கடந்தது. என்ன அனு, எந்த ஆதாரமும் இல்லாம தான் நான் இப்படி வந்து உன்கிட்ட பேசிட்டு இருப்பேனா என்று அவந்திகா கண்களை சுருக்கி கொண்டு மிரட்டும் தொனியில் கூறவும் அனு மிரண்டு போனாள். என்ன சொல்ற? பொய் சொல்லாத என்று பயத்தை மறைத்து கொண்டு அனு பேசவும் அனுவை பார்த்து முறைத்துவிட்டு பதில் எதுவும் பேசாமல் அவந்திகா அவளின் சீட்டிற்கு போனாள். கம்ப்யூட்டரை ஆன் செய்தவள் வேக வேகமாக ரோஹித்திற்கு அரவிந்த் மீதிருக்கும் பகையை பற்றி விளக்கமாக ஒரு கட்டுரையை எழுதி முடித்தாள். அதோடு நிற்காமல் அந்த கட்டுரையோடு ஒரு வீடியோவையும் அப்லோட் செய்தாள். அந்த வீடியோ ரோஹித் அரவிந்த் ஆபீஸிற்கு சென்று அரவிந்தோடு பிரச்சனை பண்ணிய போது எடுத்த வீடியோதான். அதை கூட அவந்திகா தான் அவளையும் அறியாமல் பழக்க தோஷத்தில் வீடியோ எடுத்திருந்தாள். நல்ல வேளையாக அது இப்பொழுது அவந்திகாவிற்கு பெரும் உதவியாக அமைந்துவிட்டது. அந்த ஆர்டிக்கிளை பப்ளிஷ் செய்த பிறகும் கூட அவந்திகாவிற்குள் ஒரு நடுக்கம் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஒருவேளை இதற்கு பிறகும் கூட அரவிந்த் மீது யாருக்கும் நம்பிக்கை ஏற்படவில்லை என்றால் அடுத்து என்ன செய்வது என்று அவந்திகாவிற்குள் பயம் வந்துவிட்டது. ஆனால் ஒரு பக்கம் அவந்திகாவிற்கு நம்பிக்கை இருக்கவே செய்தது. அவளால் முடிந்த அளவுக்கு அவந்திகா முழு மூச்சாய் முயற்சி செய்து விட்டாள். இனி எல்லாம் கடவுள் விட்ட வழி என்று நடக்கப் போவதை எதிர்நோக்க தயாரானாள். உண்மை ஒரு நாளும் தோற்று போகாது என்பதுதானே உண்மை. அதை எத்தனை பொய்யாலும் மாற்றிவிட முடியாதே. பாகம் 67. அவந்திகா பப்ளிஷ் செய்த நியூஸ் அன்றைய சூழ்நிலையை மாற்றிவிட்டது. அதுவரையிலும் அரவிந்திற்கு எதிராக இருந்த சூழ்நிலை அப்படியே தலை கீழாக மாறியது. முதலில் அரவிந்தை பற்றி ரோஹித் மீடியாவில் கூறிய போது பெரும்பாலும் யாரும் ரோஹித் கூறியதை நம்பவில்லைதான். ஆனாலும் அரவிந்தின் ஹேட்டர்ஸ் போட்ட போஸ்டால்
பரப்பிய வதந்தியால் சிலருக்கு அரவிந்த் மீது சந்தேகம் ஏற்பட்டிருந்தது. அவந்திகா ரெடி செய்த வீடியோ எவிடன்ஸை அனாமிகா பப்ளிஷ் செய்த போது அரவிந்த் மீது சுமத்தப்பட்ட பழி உண்மையா பொய்யா என்ற குழப்ப நிலைக்கு அரவிந்தின் ரசிகர்கள் தள்ளப்பட்டிருந்தனர். ஆனால் அதற்குள்ளாகவே அனு அரவிந்த் ஹோட்டலில்தான் இருந்தான் என்ற நியூஸ் வெளியிடவும் அரவிந்த் மீது நம்பிக்கை வைத்திருந்தவர்கள் கூட அரவிந்திற்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டனர். பிரபலமான ஒரு பத்திரிகையே அரவிந்த் ஹோட்டலில்தான் இருந்தான் என்பது ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டதாக செய்தி வெளியிடும் போது அதை யாராக இருந்தாலும் நம்பத்தானே செய்வார்கள். அப்படித்தான் அரவிந்தின் ரசிகர்களும் நம்ப ஆரம்பித்து விட்டனர். நல்ல வேளையாக அவந்திகா உடனடியாக ரோஹித் அரவிந்திடம் பிரச்சனை பண்ணிய போது எடுத்த வீடியோ ஆதாரத்தோடு ரோஹித்திற்கும் அரவிந்த் மீது ரொம்ப காலமாகவே பொறாமையும் பழிவாங்கும் எண்ணமும் இருக்கிறது என்பதை விளக்கமாக ஒரு கட்டுரையாக எழுதி வெளியிட்டிருந்தாள். அந்த செய்தி வெளியானதும் அதுவரை நிலவிக் கொண்டிருந்த சூழ்நிலையே தலைகீழாகிவிட்டது. அரவிந்த் மீது தவறு இருக்கிறது என்று வெளியிட்ட பத்திரிகையே இப்பொழுது அரவிந்த் மீது எந்த தவறும் இல்லை என்று ஆன்லைனில் ஆதாரத்தோடு வெளியிடும் போது அதை நம்புவதில் யாருக்கும் பெரும் யோசனை இருக்கவில்லை. நிச்சயமாக ரோஹித் தான் அரவிந்திற்கு எதிராக சதி செய்திருக்கிறான் என்று அரவிந்தின் ரசிகர்கள் தீவிரமாக ரைட் அப் எழுத அதற்கு மேல் அரவிந்தின் ஹேட்டர்ஸால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே அனு வெளியிட்ட செய்திக்கு எதிராக பலரும் கமெண்ட் செய்து திட்டி தீர்த்து கொண்டிருக்க இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அனுவுக்கோ அவந்திகாவின் மீது ஆத்திரமாக வந்தது. அவந்திகா, நீ நினைச்ச மாதிரியே செஞ்சிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டி என்று கோபத்தில் முணுமுணுத்துக் கொண்டு வேக வேகமாக ரேகாவின் அறைக்கு ஓடினாள் அனு. ரேகாவின் அறைக்குள் சென்றவள், ஆன்டி பாத்தீங்களா இந்த அவந்திகா பண்ணி வச்ச வேலைய, என்ன பழி வாங்கிட்டா ஆன்டி என்று கோபமும் அழுகையுமாக பேசிக்கொண்டு ரேகாவின் அருகில் போய் நின்றாள். அனு அழுவதை பார்த்ததும் ரேகாவோ, அனு விடு பாத்துக்கலாம் என்று அனுவை சமாதானம் செய்ய முயற்சித்தாள். என்ன ஆன்டி பாத்துக்கலாம், அவளதான் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே, எப்ப பாரு அவதான் ஜெயிச்சுட்டே இருக்கா. நேத்து நைட்டு முழுக்க நான் கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு ஒரு ஆர்டிகிள ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணேன். ஆனா பாருங்க, அவ ஆபீஸ்க்கு வந்த உடனே ஒரு ஆர்டிகிள் ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டா. அதுவும் நான் போட்ட நியூஸ்க்கே அகேன்ஸ்டா. இப்போ நான் போட்ட நியூஸ் பொய்ங்கிற மாதிரி ஆகிடுச்சுல்ல. இதெல்லாம் அவ வேணும்னே தான் பண்றா, என்ன பழி வாங்கத்தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா என்று அவந்திகாவை தன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்கிற ஆத்திரத்திலும் இயலாமையிலும் அனு பேசிக் கொண்டிருக்க ரேகாவோ, அனு அவந்திகாவை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன், நீ உன் சீட்டுக்கு போ, நான் மேனேஜிங் எடிட்டரை போய் பாத்துட்டு வரேன் என்று அனுவை விடாப்பிடியாக அங்கிருந்து அனுப்பி வைத்த ரேகாவிற்கும் அவந்திகாவின் மீது கோபம் இருக்கவே செய்தது. சீட்டிற்கு வந்த அனுவோ கோபத்தில் டேபிளின் மீது ஓங்கி ஒரு பஞ்ச் விட்டுவிட்டு ஏதோ மனதில் திட்டம் தீட்டியவளாய் குரூரமாக சிரித்து கொண்டாள். இதையெல்லாம் தூரத்தில் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்த மதுவோ வேகமாக அவந்திகாவிடம் ஓடினாள். அவந்திகா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? உனக்கும் அனுவுக்கும் ஏதாவது பிரச்சனையா என்று பதட்டமாக கேட்கவும் மதுவை அருகில் இருந்த சேரில் அமர வைத்த அவந்திகா, ஹே இப்ப எதுக்கு இவ்ளோ பதட்டமா பேசிட்டு இருக்க, என்னாச்சு என்று கூலாக கேட்டாள். நடக்கிறதெல்லாம் பார்த்து பதறி போய் நான் பேசிட்டு இருக்கேன், நீ என்னடானா இவ்ளோ கூலா பேசிட்டு இருக்க? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, அனுவோட மறுபடியும் பிரச்சனை வந்துடுச்சா என்று மது அவசர குரலில் கேட்கவும் அவந்திகாவோ கிண்டலாக சிரித்தாள். அவந்திகா சிரிப்பதை பார்த்ததும் மதுவிற்கு எரிச்சலானது. இப்போ நீ அடி வாங்க போற அவந்திகா, எதுக்கு இப்போ சிரிக்கிற, என்ன டென்ஷன் பண்ணாத என்று மது கண்களை உருட்டிக் கொண்டு கோபமாக பேசவும் அவந்திகா மதுவின் தோளில் ஆதரவாக தட்டிவிட்டு, மது இவ்ளோ டென்ஷன் எதுக்கு, அனுவுக்கும் எனக்கும் இன்னைக்கு நேத்தா பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஏதோ புதுசா நடக்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கியே, எல்லாம் வழக்கமா நடக்கிற விஷயம்தான். அவ என்ன வம்புக்கு இழுத்தா,
நான் பதிலுக்கு ஒரு பஞ்ச் கொடுத்தேன், அவ்வளவுதான் என்று அவந்திகா கைகளை விரித்து கொண்டு சர்வசாதாரணமாக சொல்லவும் மதுவோ ஆச்சரியத்தோடு அவந்திகாவை பார்த்தாள். என்ன அவந்திகா சொல்ற, நிஜமாவா? நீ அனுவை அடிச்சிட்டியா? அதான் அவ கடுப்புல சுத்திட்டு இருக்காளா? ஐயோ, அந்த சீனை நான் பார்க்காம போயிட்டேனே. எப்படி அடிச்ச? எங்க அடிச்ச? கன்னத்துலயா, லெஃப்ட் சைடா இல்ல ரைட் சைடா என்று மது ஆர்வத்தில் கேள்வி கேட்டு கொண்டே போகவும் அவந்திகா சிரித்து கொண்டே மதுவை அமைதியாக்கினாள். ஸ்டாப் ஸ்டாப், என்னடி இது? விட்டா நீயே போய் அனுவ அடிச்சிட்டு வந்துடுவ போல இருக்கே. இவ்ளோ ஆர்வம் ஆகாது மது என்று அவந்திகா கிண்டலாக பேசவும் மதுவிற்கே தான் கொஞ்சம் ஓவராக போய்விட்டோமோ என்று தோன்றியது. அவந்திகா, சொல்ல, அனுவை எப்படி அடிச்ச? நீ சாதாரணமா அடிக்கிற அளவுக்கு போக மாட்டியே. அந்த அளவுக்கு அனு உன்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டாளா என்று மது விடாப்பிடியாக கேட்டு கொண்டிருக்க, மது, நீ இவ்ளோ ஆர்வமா கேக்குற அளவுக்கு ஒன்னும் நடக்கல. நான் அனுவை அடிக்கலடி என்று அவந்திகா மதுவின் ஆர்வத்தை ஆஃப் செய்யும் விதமாக கூறினாள். என்னது, அனுவை அடிக்கலையா? சி போடி, ஒரு செகண்ட்ல என் சந்தோஷத்தை எல்லாம் கெடுத்துட்ட. அவளை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பேன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? என்னை இப்படி ஏமாத்திட்டியே என்று மது உதட்டை சுளித்து கொண்டு பேசிக் கொண்டிருக்க அவந்திகா மதுவின் கையை பிடித்தாள். என்ன மது, என்ன நீ இப்படி நினைச்சிட்டியா? உன்னை போய் நான் ஏமாத்துவேனா? வா, இப்பவே போலாம். ஓ முன்னாடியே அனுவை அடிச்சு காட்டுறேன் என்று சீரியஸாக அவந்திகா பேசவும், என்னடி இப்போ வா? வேணாம், ஆபீஸ்ல வச்சு அடிச்சா பிரச்சனை ஆயிரும். வேணும்னா ஈவினிங் அவ ஆபீஸ்க்கு வெளியில வந்ததும் போய் அடிக்கலாம். அவ நம்ம முகத்தை பார்த்தா பிரச்சனை ஆகிடுமே. ஷால் வச்சு முகத்தை மறைச்சுக்கலாமா? அப்படியும் ட்ரெஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவாளே, என்ன பண்றது என்று மது சீரியஸாக யோசித்துக் கொண்டிருக்க அவந்திகா செல்லமாக மதுவின் தலையில் அடித்தாள். மது, உன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா? நடக்கிற கதைய பேசு. ஏற்கனவே வேற மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதுல அணுவை அடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டுக்கணுமா? அதுவும் உன்னை கூட கூட்டிட்டு போய் அணுவை அடிச்சேன்னு வை. பயத்துல நீயே போய் போலீஸ் கிட்ட நாங்க தான் அணுவை அடிச்சோன்னு வாக்குமூலம் கொடுத்துருவ. அவ்வளோ நல்லவளாச்சே நீ. அப்படியே அணுவை அடிக்கிறதா இருந்தாலும் உன்னை கூட்டு சேர்த்துக்க மாட்டேன்பா என்று அவந்திகா மதுவை கிண்டல் அடிக்கவும் மது அவந்திகாவின் கிண்டலை புரிந்து கொண்டு, அவந்திகா என்று சினுங்கினாள். சரி, அதெல்லாம் போகட்டும். இப்போ எதுக்கு நீ இவ்ளோ பதட்டமா வந்த, அத சொல்லு என்று அவந்திகா மதுவிற்கு அவள் மறந்த விஷயத்தை நினைவுபடுத்தினாள். ஆமா, சொல்ல வந்ததையே மறந்துட்டேன். அந்த அனு இருக்கால, அவ கோபமா சீஃப் எடிட்டர் ரூமுக்கு போனா. உள்ள என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல. திரும்ப கோபமா அவ சீட்டுக்கு வந்தவ டேபிள் மேல ஒரு பஞ்ச் பண்ணிட்டு ஏதோ யோசிச்சுட்டே வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. கண்டிப்பா அவ ஏதோ பிளான் பண்ணிட்டா அவந்திகா. அவ சிரிக்கிறத பார்த்ததுமே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அதான் உன்கிட்ட சொல்ல ஓடி வந்தேன் என்று மது படபடப்போடு பேசவும், அவ என்ன வேணும்னாலும் பிளான் போடட்டும், பாத்துக்கலாம் மது என்று மதுவை ரிலாக்ஸ் செய்யும் நோக்கத்தில் பேசினாள் அவந்திகா. அனு இவ்ளோ கோபப்படுற அளவுக்கு இன்னைக்கு என்ன நடந்துச்சு அவந்திகா என்று மது பிரச்சனையின் உண்மையான காரணத்தை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் கேட்கவும், அரவிந்த் சார் அந்த ஹோட்டல்ல தான் இருந்தார்னு நான் சொன்னதா என் பேரை போட்டு அனு ஒரு நியூஸ் போட்டிருந்தாள்ல, அத பத்தி அவகிட்ட கேட்க போனேன். ஆனா அவளோ கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணாம ரொம்ப திமிரா பதில் சொன்னா. அது மட்டுமா, முடிஞ்சா அந்த நியூஸ் பொய்ன்னு என்ன நிரூபிக்க சொன்னா. அதான் என்கிட்ட இருந்த எவிடன்ஸ வச்சு நான் ஒரு ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணேன். அந்த கடுப்புல தான் சீஃப் எடிட்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போயிருப்பா என்று அவந்திகா நடந்த பிரச்சனையை பற்றி சுருக்கமாக சொல்லி முடித்தாள். அவந்திகா, உனக்கு ரொம்ப தைரியம்டி. நிஜமாவே நீ சூப்பர் உமன் தான். உடனே அந்த லூசுக்கு பல்பு கொடுத்துட்ட, செம்மடி. அதான் அவன் மூஞ்சி அப்படி இருந்துச்சா என்று சந்தோஷத்திலும் ஆச்சரியத்திலும் அவந்திகாவை புகழ்ந்து கொண்டிருந்த மதுவிற்கு திடீரென்று அனுவின் குரூரமான சிரிப்பு நினைவுக்கு வந்ததும் சீரியஸானாள். அவந்திகா, நீ பண்ணது சரிதான். ஆனா அந்த அனு ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டா. நீ ரொம்ப கவனமா இருந்தாகணும்.
அனுவ பத்தி தான் உனக்கு தெரியுமே. நிச்சயமா அவ தப்பாதான் யோசிப்பா செய்வா. இப்போ என்ன ஐடியால இருக்காளோ, எவ்வளோ பெரிய பிரச்சனையை இழுத்து விட போறான்னு தெரியல என்று மது அவந்திகாவை எச்சரிக்கும் விதமாக பேசினாள். நீ சொல்றதும் சரிதான் மது. அவ என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெரியலனாலும் எல்லாத்துக்கும் நான் ரெடியா இருந்தாகணும். அவ என்ன செஞ்சாலும் அதை ஃபேஸ் பண்ண நான் ப்ரிப்பேரா இருக்கிறது தான் இதுக்கு ஒரே வழி என்று திடமாக பேசியவள் ஒரு பெருமூச்சு விட்டு கொண்டு, சரி மது, நீ இத பத்தி யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காத. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நான் இப்போ வெளியில கிளம்புறேன். சீஃப் எடிட்டர் கேட்டா நான் அரவிந்த் பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண போயிருக்கேன்னு சொல்லிடு என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்ப போன அவந்திகாவின் கைகளை பிடித்து கொண்டாள் மது. அவந்திகா, பாத்துடி, என்ன பண்ணாலும் கேர்ஃபுல்லா பண்ணு என்று அக்கறையாக கூறியவள் அவந்திகாவின் கைகளை விட்டுவிட்டு அவந்திகா செல்வதையே வேதனையோடு பார்த்து கொண்டிருந்தாள். ச்சே, இந்த அனுவோட பிரச்சனை எப்பத்தான் தீர போகுதோ. அவந்திகா ரொம்ப பாவம். கடவுளே, நீதான் அவந்திகாவை காப்பாத்தணும் என்று அவந்திகாவிற்காக பிரார்த்தனை செய்தவள் அமைதியாக போய் அவள் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். ஆபீஸிலிருந்து வெளியே வந்த அவந்திகாவோ திரும்பி அந்த ஆபீஸின் பில்டிங்கை மன வருத்தத்தோடு பார்த்தாள். இந்த ஆபீஸில் வந்து சேர்ந்த நாளில் இருந்தே அவந்திகாவிற்கு ஒர்க் பிரஷர் ஆரம்பித்து விட்டது. வேலை மட்டுமே பிரச்சனை என்றால் கூட சமாளித்து விடலாம். ஆனால் கூட வேலை செய்பவர்களே பிரச்சனை என்றால் அதை எப்படி சமாளிப்பது? அதுவும் எதிரியை போல பழி தீர்க்க அனு கங்கணம் கட்டி கொண்டிருக்க ஒரே ஆளாக எல்லா பிரச்சனைகளையும் அவந்திகாவால் எப்படித்தான் சமாளிக்க முடியும்? அதையெல்லாம் யோசித்து பார்த்த போதே அவந்திகாவின் மனம் மேலும் ஸ்ட்ரெஸ் ஆனது. அதற்கு மேலும் அங்கு நிற்பது நல்லதல்ல என்று நினைத்தவள் ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அவளின் தம்பியை பார்க்க சென்றாள். இப்பொழுது அவந்திகாவின் வாழ்வில் இருக்கும் பிடிமானம் அவளின் தம்பி அகிலன்தான். அவனுக்காகத்தானே தன் வாழ்வையே இவ்வளவு ரிஸ்க் ஆக்கி கொண்டிருக்கிறாள். அவனை பார்த்தாலாவது இந்த வேதனை எல்லாம் மாறி நிம்மதி கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்போடு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாள் அவந்திகா. ஆனால் அங்கு அவந்திகாவிற்கு நிம்மதி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். பாகம் 68. அகிலனுக்கு 3 நாட்களுக்கு முன்புதான் ஆபரேஷன் முடிந்திருந்தது. ஆபரேஷன் நடந்த அன்று கூட அவந்திகாவால் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அகிலனை பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு நெருக்கடியில் அவந்திகா ஓடிக்கொண்டிருக்க ஒரு கட்டத்துக்கு மேல் வேதனையும் மன அழுத்தமும் அவந்திகாவை படாத பாடுபடுத்த அகிலனை பார்த்தாலாவது இழந்த நிம்மதி கிடைக்கலாம் என்கிற ஆசையில் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாள். ஹாஸ்பிட்டலுக்கு சென்றவள் முதலில் டாக்டரை பார்த்து அகிலனின் உடல் நிலையை விசாரித்த பிறகு அகிலனின் ரூமுக்கு சென்றாள். அகிலன் ரூமிற்கு சென்றவளுக்கு மிக பெரிய ஷாக். அங்கு அகிலனுக்கும் நர்ஸுக்கும் ஏதோ பிரச்சனை போய்க் கொண்டிருப்பது போல தெரியவும் அவந்திகா அவசரமாக அவர்களுக்கு அருகில் சென்று அவர்களை சமாதானம் செய்ய முயற்சி செய்தாள். என்ன மேம், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்று அவந்திகா பதட்டத்தோடு நர்ஸிடம் கேட்டுக் கொண்டிருக்க, மேடம், உங்க தம்பி தான் நாங்க சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாரு. 3 நாளைக்கு முன்னாடிதான் ஆபரேஷன் பண்ணிருக்கு. இப்போ அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா பெட்ல இருந்து எழுந்திருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நடக்கணும்னு அடம் பிடிக்கிறாரு. என்னால அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல என்று நர்ஸ் எரிச்சலோடு சொல்லவும் அவந்திகா திரும்பி அகிலனை கோபத்தோடு முறைத்து பார்த்தாள். என்ன அகில், எதுக்கு இப்படி பண்ற? ஓ நல்லதுக்கு தானே சொல்றாங்க, புரிஞ்சுக்க மாட்டியா என்று கோபமாக பேசியவள் நர்ஸிடம் திரும்பி, சாரி மேம், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் என்று சமாதானமாக பேசி நர்ஸை அனுப்பி வைத்தாள். அகிலனோ கோபமாக முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்க பெட்டில் அவனுக்கு அருகில் போய் அமர்ந்தவள் அகிலனின் கைகளை பிடித்துக் கொண்டு பாசமாக வருடி விட்டாள். அகில், எனக்கு எல்லாமே நீதான்டா. எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை காப்பாத்தி வச்சிருக்கோம்னு தெரியுமா? ஆனா நீ என்னன்னா
இவ்ளோ அசால்ட்டா எல்லாத்தையும் கெடுக்க பாக்குறியே. இப்பதான் டாக்டரை பாத்துட்டு வரேன். இப்போ நீ இருக்கிற கண்டிஷன்ல நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். உடம்புக்கு பிரஷர் கொடுத்தா பிரச்சனை பெருசாகிடும்னு சொன்னாரு. இங்க வந்து பார்த்தா நீ நர்ஸ் கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இப்போ என்ன அவசரம் அகில்? கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் என்ன? அதுக்கப்புறம் உன் இஷ்டம் போல நடக்கலாம், ஓடலாம். அப்போ உன்னை யாரும் கேட்க போறதில்ல. ஆனா அது வரைக்கும் டாக்டர் சொல்றத கேட்டு நடந்துக்கோ என்று அவந்திகா கெஞ்சலாய் பேசிக் கொண்டிருக்க அகிலன் மிருதுவாய் அவந்திகாவின் கைகளை பற்றி கொண்டான். அக்கா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் இந்த பெட்ல இருக்கணும்னு சொல்ற? என்னால முடியல. இப்படி ஒரே இடத்துல பெட்ல கிடக்கிறதுக்கு பதிலா செத்தே போயிடலான்னு தோணுதுக்கா என்று கண்கள் கலங்க பேசியவனை பார்த்ததும் அவந்திகாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. என்ன அகில் இப்படியெல்லாம் பேசுற? நீ செத்து போறதுக்கா நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன்? நீ இல்லாத உலகத்துல நான் மட்டும் இருந்து என்னடா பண்ண போறேன்? நானும் செத்துதான் போகணும் என்று அவந்திகா அழுது கொண்டே பேசவும் அகிலனின் கைகள் நடுங்கியது. கைகள் நடுங்க அவந்திகாவின் கண்களை துடைத்தவன், பிளீஸ் அக்கா அழாத. நான் ஏதோ வேதனையில அப்படி பேசிட்டேன். பாரு, இப்போ நான் நல்லா இருக்கேன். நீ சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா ஃபுல்லா கியூர் ஆகிடுவேன். அப்புறம் நாம 2 பேரும் ஒரே வீட்ல ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். எல்லாமே சரியாகிடும். அழாதக்கா என்று அகிலன் அவந்திகாவை சமாதானம் செய்யும் விதமாக பேச ஆரம்பித்தான். அகிலன் நம்பிக்கையோடு பேசியதை கேட்ட பிறகுதான் அவந்திகாவிற்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. அகில், அந்த நம்பிக்கையில தான் நான் உயிரோட நடமாடிட்டு இருக்கேன். இனி நான் நிம்மதியா இருக்கணும்னா அது உன் கையில தான் இருக்கு. நீ டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்டு குட் பாயா நடந்துக்கணும். சீக்கிரமே முழுசா குணமாகி வீட்டுக்கு வரணும். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க நீ நல்லா இருக்கன்னு தெரிஞ்சாதான்டா என்னால நிம்மதியா வேலை பார்க்க முடியும். இல்லனா நான் எங்க இருந்தாலும் உன்னை நினைச்சு வேதனைப்பட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் என்று அவந்திகா அக்கா என்னும் ஸ்தானத்திற்கே உரிய அக்கறையில் பேச அவந்திகா கூறியதற்கு தலையசைத்து சம்மதம் தெரிவித்தான் அகிலன். அக்கா, இனி நீ என்ன நினைச்சு கவலையே பட வேண்டாம். நான் இன்னும் கொஞ்ச நாள்ல முழுசா சரியாகிடுவேன். அப்புறம் நீ வேலைக்கு கூட போக வேண்டாம். உன்னோட ரிப்போர்ட்டர் வேலைய விட்டுட்டு உனக்கு பிடிச்சத நீ பண்ணலாம். நான் வேலைக்கு போய் உன்னை பாத்துக்கிறேன். இவ்ளோ வருஷம் நீ என்ன பாத்துக்கிட்ட, இப்போ நான் வளர்ந்துட்டேன். இனி நான் உன்னை பாத்துக்கிறேன் என்று உற்சாகமாக பேசிய தம்பியை ஆசையாக பார்த்தாள் அவந்திகா. இப்படிப்பட்ட வார்த்தைகளை அகிலன் வாயிலிருந்து கேட்ட பிறகு அவந்திகாவின் மனதிற்கு சார்ஜ் போட்டது போல் புது தெம்பு பிறந்தது. அகில், நீ ஒன்னும் வேலைக்கு போக வேண்டாம். சீக்கிரம் உடம்ப சரி பண்ணிட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாரு என்று அவந்திகா கண்டிப்பாக கூறவும், அக்கா அதெல்லாம் முடியாது. இவ்ளோ நாள் கழிச்சு நான் எப்படி படிக்க முடியும்? படிக்கிறத விட எனக்கு முக்கியமான வேலை நிறையவே இருக்கு. முதல்ல நம்ம வீடு எரியறதுக்கும் அப்பா அம்மா சாகிறதுக்கும் காரணமானவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது வெறும் ஆக்சிடென்ட்னு என்னால சும்மா விட்டுட முடியாது. உண்மையான காரணத்தை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அதுதான் என்னோட முதல் வேலையே என்று கண்கள் சிவக்க அகிலன் பேசிக்கொண்டிருக்க அவந்திகாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அவந்திகாவிற்கும் அந்த சந்தேகம் இருக்கிறதுதான். நடந்த விபத்திற்கு உண்மையான காரணம் என்னவென்று கண்டுபிடிக்கத்தான் அவள் ரிப்போர்ட்டர் வேலைக்கே சேர்ந்தாள். ஆனால் அவ்வளவு எளிதில் அந்த கேஸிற்குள் அவந்திகாவால் நுழைய முடியவில்லை. இப்போதைக்கு அவள் ட்ரெய்னிங் ரிப்போர்ட்டராகத்தான் இருக்கிறாள். பீரியட் முடிந்து சர்டிபிகேட் வாங்கிய பிறகுதான் அவந்திகா நினைத்தது போல் அந்த கேஸை பற்றி விசாரிக்கும் நிலைக்கு அவளால் போக முடியும். அதற்கு முன்பு எவ்வளவு முட்டி மோதினாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இருக்க போவதில்லை என்பதை அவந்திகா ஏற்கனவே முயற்சி செய்து உணர்ந்திருந்தாள். அப்படி இருக்க அகிலன் இப்படி பேசிக் கொண்டிருப்பது அவந்திகாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. அகிலன் அவந்திகாவை விட வயதில் சிறியவன் மட்டுமல்ல, அனுபவத்திலும் சிறியவன்தான். 8 வருடங்களுக்கு முன்பு தீ விபத்தில் அகிலன் மீது ஒரு பெரிய தூண் விழுந்ததில் அகிலனுக்கு பெரிய இன்ஜுரி ஏற்பட்டுவிட்டது.
அதற்கு பிறகு ஹாஸ்பிட்டல், வீடு என்றுதான் அகிலனின் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அப்பொழுதே இந்த ஆபரேஷனை செய்திருந்தால் கூட அகிலன் முழுதாக சரியாகி இருக்க நிறையவே வாய்ப்பு இருந்ததுதான். ஆனால் அந்த ஆபரேஷனுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும் என்று கூறியதுதான் அந்த ஆபரேஷனை செய்யாமல் தள்ளி போட காரணமாகிவிட்டது. அவந்திகா மட்டும் ஒத்தையாக அகிலனையும் பார்த்து கொண்டு பணத்தையும் ரெடி செய்ய போராடி கொண்டிருந்த நிலையில் அகிலனுக்கு அப்போதைக்கான ட்ரீட்மெண்டை மட்டும்தான் அவளால் கொடுக்க முடிந்தது. கையில் பணம் இல்லாமல் ஒரே நேரத்தில் அம்மா அப்பாவையும் இழந்துவிட்டு அகிலனை எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாமல் கதி கலங்கி போயிருந்தவளுக்கு கடவுள் போல சிலர் வேலை கொடுத்து உதவி செய்ய முன்வந்தனர். தூங்க கூட நேரம் இல்லாமல் கிடைத்த வேலைகளை எல்லாம் செய்துதான் அகிலன் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட பணம் ரெடி செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அதுவரையிலும் வீட்டில் கூட எந்த வேலையும் செய்து பழகாதவளுக்கு ஒவ்வொரு வேலையும் பெரும் அயற்சியை கொடுத்தது. வேலையெல்லாம் செய்துவிட்டு நைட் வீட்டிற்கு வந்து படுத்தால் உடலெல்லாம் பயங்கரமாக வலிக்க அந்த கொஞ்ச நேரம் கூட தூங்க முடியாமல் அவந்திகா அவஸ்தைப்படுவாள். தனிமையில் அழுவாள். அப்படிப்பட்ட நேரத்தில்தான் அரவிந்த் டிவி ஷோவில் பேசிய வார்த்தைகள் அவந்திகாவிற்கு புது நம்பிக்கையை கொடுத்தது. எல்லாம் மாறும், யாரும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு பிறப்பதில்லை, தெரியாததை முயற்சி செய்து கற்றுக்கொள்ளலாம் என்று அரவிந்த் பேசிய வார்த்தைகள் அவந்திகாவிற்கு தெம்பை கொடுத்தது. வார்த்தையால் தெம்பை கொடுத்தவனே கடைசியில் பணத்தையும் கொடுத்து அவந்திகாவின் வாழ்வில் வெளிச்சத்தையும் கொடுத்து விட்டான். இன்று அவன் தயவால்தான் அகிலனுக்கு நல்ல விதமாக ஆபரேஷன் முடிந்து அகிலன் நல்ல நிலையில் பேசிக் கொண்டிருக்கிறான். அரவிந்த் மட்டும் இல்லை என்றால் 50 லட்சத்தை அவந்திகாவால் எப்படி புரட்டி இருக்க முடியும்? கடனாக கூட யாரும் கொடுத்திருக்க மாட்டார்களே. அது மட்டுமா, ஆபரேஷன் செலவு இல்லாமல் இத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்த செலவு, அகிலனை பார்த்து கொள்ளவே கேர்டேக்கர் வைத்து அவருக்கு சம்பளம் கொடுத்தது என்று அவந்திகாவால் இவ்வளவு செலவுகளையும் தனி ஆளாக பார்த்திருக்க வாய்ப்பே இல்லையே. இப்படி அவந்திகா தன் வாழ்க்கையே அடகு வைத்து படாத பாடுபட்டு அகிலனை காப்பாற்றி வைத்திருக்க, அகிலனோ இது எதுவும் புரியாமல் சர்வசாதாரணமாக இன்வெஸ்டிகேஷன் செய்ய போவதாக பேசிக் கொண்டிருக்கிறான். அப்படி ஏதாவது விசாரிக்க போய் அகிலனுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அவந்திகாவால் என்ன செய்ய முடியும்? அகிலனை மறுபடியும் பார்க்கவே முடியாத நிலை ஏற்பட்டு விட்டால் அவளால் தாங்கிக் கொள்ள முடியுமா? இதையெல்லாம் அகிலனிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று அவந்திகாவிற்கு யோசனையாக இருந்தது. அவந்திகா இப்படி பலமாக சிந்தனையில் மூழ்கி இருக்க அகிலனோ அவந்திகாவை பிடித்து உலுக்கினான். அக்கா, தூங்கிட்டியா? இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கேன், நான் பேசுறது கூட கேட்காம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க என்று அகிலன் கேட்கவும், அது அகில், என்ன சொல்லிட்டு இருந்த? நான் ஒர்க் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன், கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் என்று சமாளித்தாள் அவந்திகா. அதுக்குதான்க்கா சொல்றேன், நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். அதுவும் உனக்கு பிடிக்காத ரிப்போர்ட்டர் வேலைக்கு நீ போகணும்னு இனி அவசியமே இல்ல. நான் சரியாகி வந்ததும் நானே எல்லா செலவையும் பாத்துக்கிறேன். ஆமாக்கா, ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாச்சு? அவ்வளோ பணத்தையும் நீ எப்படி ரெடி பண்ண என்று அகிலன் கேள்வி கேட்கவும் அவந்திகா தடுமாற ஆரம்பித்தாள். அதெல்லாம் எதுக்கு கேக்குற அகில்? எவ்வளவோ செலவாச்சு, அதெல்லாம் கணக்கு பாத்துட்டு இருக்க முடியுமா? அதுவும் இல்லாம செலவு கணக்கெல்லாம் உன்கிட்ட சொல்ல மாட்டேன், நீயும் கேட்காத என்று அவந்திகா திணறியபடி பேசியதை பார்த்ததும் அகிலனுக்கு சந்தேகம் வந்தது. ஏங்கா, எதுக்கு இவ்ளோ பதட்டமா பேசுற? கடன் வாங்குனியா? யார் உனக்கு இவ்ளோ பணத்தை கடனா கொடுத்தாங்க? ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுக்கா என்று அகிலன் சந்தேகமாக கேட்கவும், அகில், கடன்லாம் வாங்கல, நான் போஸ்ட் கேஸ்டரா இருக்கேன்ல, அதுல எனக்கு நல்லாவே இன்கம் வந்தது. இந்த பீரியட்ல ஃபீமேல் கேஸ்டருக்கு நல்ல இன்கம் கிடைக்குது தெரியுமா? அதுல கிடைச்ச பணத்தை வச்சுதான் ஆபரேஷனுக்கு பணம் கட்டினேன். அதனால கடன் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட வேண்டாம்.
அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அகில், நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குதானே என்று அவந்திகா கேட்கவும், அக்கா என்ன இப்படி கேக்குற? இந்த உலகத்திலேயே என் நல்லத பத்தி யோசிக்கிற ஒரே ஆள் நீதான். உன்ன நம்பாம இருப்பேனா என்று அகிலன் உடனடியாக பதில் கூறினான். அகில், நீ படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வரணும். அதுதான் அப்பா அம்மாவோட ஆசை. அவங்க ஆசைய நிறைவேற்றுற வழிய மட்டும் பாரு. எதையும் கண்டுபிடிக்கிறேன்னு முயற்சி பண்ணி நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காத என்று அவந்திகா அழுத்தமான குரலில் பேசவும் அகிலனுக்கு கோபம் வந்தது. அக்கா என்ன இப்படி பேசுற? உண்மைய கண்டுபிடிக்கிறது நேரத்தை வீணடிக்கிற வேலையா? எப்படிக்கா நீ இப்படி மாறிட்ட? நம்ம அப்பா அம்மா இன்னைக்கு நம்ம கூட இல்லனா அதுக்கு அந்த ஆக்சிடென்ட் தான் காரணம். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிக்க நினைக்கிறது தப்பா? இத உன்கிட்ட எதிர்பார்க்கலக்கா என்று அகிலன் வேதனையில் வார்த்தைகளை கொட்ட அவந்திகாவிற்கு கண்கள் கலங்கியது. என்ன அகில், அவங்க உனக்கு மட்டும்தான் அப்பா அம்மாவா? நான் என்ன வேற யாரோவா? என்ன பேசிட்டு இருக்க நீ? அவங்கள இழந்த வலி எனக்குள்ளயும் இருக்குதான். ஆனா எதையும் எடுத்தோம் கவுத்தோம்னு செய்யக்கூடாது. நீ இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு நல்லபடியா இருக்க. இந்த நிலையில இதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறதே உனக்கு நல்லதில்ல. அகில், நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இல்லடா. நீ போய் கேட்டதும் உண்மைய சொல்ற அளவுக்கு நல்லவங்க யாரும் இங்க இல்ல. திரும்ப திரும்ப பிரச்சனைல போய் மாட்டிக்க கூடாது. நாமெல்லாம் சாதாரணமானவங்க. சூழ்நிலைய புரிஞ்சுதான் நடந்துக்கணும். படிப்பு தான் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கடைசி வரைக்கும் துணையா இருக்கும். நீ படிச்சு முடிச்சு நல்ல நிலைக்கு போனப்புறம் என்ன வேணா பண்ணு, எதை வேணா கண்டுபிடிச்சுக்கோ. அப்போ நானும் உன் கூட நின்னு உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஆனா இப்போ வேண்டாம் என்று அவந்திகா கண்கள் கலங்க பேசிக் கொண்டிருக்க அகிலனுக்கு அவன் பேசியது எவ்வளவு தவறு என்பது புரிந்தது. சாரிக்கா, கோபத்துல அப்படி பேசிட்டேன். உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. சாரிக்கா என்று அகிலன் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கவும், சரி விடு அகில், பழசெல்லாம் விடு. இப்போவாது நான் சொல்றது உனக்கு புரியுதா என்று அவந்திகா அகிலனின் எண்ணத்தை தெரிந்து கொள்ள கேட்டாள். எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. நீ சொன்ன மாதிரி படிச்சு நல்ல நிலைக்கு வந்த பிறகுதான் மத்தத பத்தி யோசிப்பேன், போதுமா என்று அகிலன் கூறவும் தான் அவந்திகாவால் நிம்மதியாக மூச்சே விட முடிந்தது. அக்கா, நான் உன்னை கேப்பேன், உண்மையை சொல்லணும் என்று அகிலன் ஏதோ பீடிகை போடவும் என்ன என்பது போல் சைகையாக கேட்டாள் அவந்திகா. அக்கா, இந்த ரிப்போர்ட்டர் வேலை உனக்கு பிடிக்கல தானே? உனக்கு பிடிக்காத வேலையை செஞ்சு எதுக்கு கஷ்டப்படணும் என்று அகிலன் கவலையாக கேட்கவும், அகில் அப்படியெல்லாம் இல்லடா. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? முதல்ல பிடிக்காம தான் இந்த வேலையில ஜாயின் பண்ணேன். ஆனா போக போக இந்த வேலை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துக்கும் மேல ஆக்டர் அரவிந்த் பத்தின நியூஸ கலெக்ட் பண்றதுக்கு என்னதான் இப்போ அசைன் பண்ணிருக்காங்க. நான் இவ்ளோ நாளா யாரோட ரசிகையா இருந்தேனோ அந்த ஆக்டரையே தினமும் ஃபாலோ பண்ற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதுவும் சம்பளத்தோட. அப்படி இருக்கும்போது இந்த வேலை எப்படி பிடிக்காம போகும் என்று அவந்திகா உற்சாகமாக பேசவும் அகிலன் முகம் சுளித்தான். ஆக்டர் அரவிந்தா, அவரையா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க என்று அகிலன் முக சுளிப்போடு கேட்கவும் அவந்திகாவிற்கு அகிலன் எதற்கு இப்படி ரியாக்ட் செய்கிறான் என்று புரியாமல் குழம்பி போனான். என்ன அகில், ஏன் இப்படி முகம் சுளிக்கிற என்று அவந்திகா குழப்பத்தோடு கேட்கவும், அக்கா விடு, அத பத்தி கேட்காத. போயும் போயும் அவரை ஃபாலோ பண்ற வேலைதான் உனக்கு கிடைச்சதா? முதல்ல அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? எதுவும் தெரியாம அவர் பின்னாடி சுத்திட்டு இருக்க, சுத்த வேஸ்ட் என்று அகிலன் உதட்டை பிதுக்கிக் கொண்டு கூறவும் அவந்திகாவிற்கு குழப்பத்தில் தலையே சுற்ற ஆரம்பித்து விட்டது. இத்தனை நாளும் ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டிருந்த அகிலனுக்கு அரவிந்தை பற்றி அப்படி என்ன உண்மை தெரிந்திருக்கும்? எதற்கு இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறான் என்று அவந்திகா குழப்பத்தில் மூழ்கி போனாள். அவந்திகாவை குழப்பிய அகிலனோ அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவந்திகாவை முறைத்து பார்த்து கொண்டிருக்க அவந்திகாவின் மனம் படபடக்க ஆரம்பித்தது. வெளியில் நிம்மதியில்லை என்று அகிலனை பார்க்க வந்த அவந்திகாவை அகிலனை தவிக்க வைத்துக் கொண்டிருக்க, எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்ல என்னும் பாடல்
தூரத்தில் எங்கேயோ ஒலித்துக் கொண்டிருந்தது. பாகம் 69. அரவிந்தை பற்றி அகிலன் பேசிய விதம் அவந்திகாவிற்குள் குழப்பத்தை உண்டு பண்ணவும், என்ன அகில், அரவிந்த் சார பத்தி உனக்கு என்ன தெரியும், எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க என்று அவந்திகா குழப்பமாக கேட்கவும், அகிலனோ சீரியஸாக முகத்தை வைத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தான். எனக்கு எல்லாமே தெரியும்கா. அரவிந்த் ஒரு கிரேட் ஆக்டர், ஆக்டிங்குக்கு அவார்ட் கூட வாங்கியிருக்காரு, பிலிம் இண்டஸ்ட்ரியில பீக்ல இருக்கிற ஆக்டர். அதே மாதிரி ட்ரக்ஸ் கேஸ்ல கூட மாட்டிருக்காரு. அந்த நியூஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே என்று அகிலன் பேசவும் அவந்திகாவிற்கு தூக்கி வாரி போட்டது. இவ்வளவு விஷயங்கள் இவனுக்கு எப்படி தெரிந்தது? அதுவும் அகிலனுக்கு ரீசெண்டாகத்தான் ஆபரேஷன் முடிந்திருக்கிறது. இன்னும் ஹாஸ்பிட்டல் விட்டு கூட வெளியில் போகவில்லை. அதற்குள் எப்படி அரவிந்த் பற்றிய நியூஸ் அகிலன் வரை வந்திருக்கும் என்று அவந்திகா குழம்பிக் கொண்டிருக்கவும், அகிலனோ சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். என்னக்கா, ஏன் இப்படி முழிக்கிற? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? எல்லாம் நீ எனக்காக அப்பாயிண்ட் பண்ணிருக்கியே, அந்த கேர்டேக்கர் பண்ண வேலைதான். அவங்க அரவிந்தோட ஃபேனா. நேத்து நைட்டு புலம்பிட்டே இருந்தாங்க. அவங்க புலம்பினதெல்லாம் கேட்டதுலதான் எனக்கு இவ்ளோ விஷயம் தெரிஞ்சது என்று அகிலன் விளக்கம் கொடுத்த பிறகுதான் அவந்திகாவிற்கு குழப்பம் தெளிந்தது. அதுக்கு எதுக்கு அகில் அப்படி ஏதோ வேண்டா வெறுப்பா முகம் சுழிச்சிட்டு பேசின? என்னவோ அரவிந்த் சார் உனக்கு பிடிக்காதவர் மாதிரி வெறுப்பா பேசின என்று அவந்திகா தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளும் நோக்கத்தோடு கேட்கவும், பின்ன என்னக்கா, நேத்து ஃபுல்லா அந்த கேர்டேக்கர் அரவிந்த் பத்தி பேசி பேசி கடுப்பேத்துனாங்க. இப்போ நீ அவரை பத்தி பேசி டென்ஷன் பண்ற. அதான் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக அப்படி பேசினேன். ஆனா உண்மையிலேயே அந்த அரவிந்த் வேஸ்ட் பர்சன் தான்க்கா, அது மட்டும் நல்லா புரியுது என்று அகிலன் அழுத்தமாக கூறவும் அவந்திகாவிற்கு கடுப்பானது. இது டூ மச் அகில். ஒருத்தரை பத்தி தெரியாம அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. சரி, அவர் வேஸ்ட் பர்சன் எப்படி சொல்ற? அதுக்கு ப்ரூஃப் இருக்கா என்று அவந்திகா அரவிந்தின் ரசிகையாக கேட்டு கொண்டிருக்க, அகிலனோ இருக்கே, இதோ நீதான் என்று அவந்திகாவை கை காட்டினான். என்ன, நான் சொல்றது புரியலையாக்கா? என் அக்காவோட டேஸ்ட் பத்தி எனக்கு தெரியாதா? நீ ஒருத்தருக்கு ரசிகையா இருக்கேன்னா நிச்சயம் அவர் வேஸ்ட் பர்சனா தான் இருக்கணும் என்று அகிலன் கிண்டலாக கூறவும், அகிலனின் கையில் லேசாக ஒரு அடி போட்டுவிட்டு சினுங்கினாள் அவந்திகா. போட அகில், அக்காவையே கிண்டல் பண்றியா? அவரு வேஸ்ட் பர்சன் எல்லாம் இல்ல. சொல்ல போனா அவர் மாதிரி டேலண்ட் பர்சனை எங்கேயும் பார்க்க முடியாது என்று அவந்திகா அரவிந்திற்கு சப்போர்ட்டாக பேசினாள். சரி சரி, உன் அரவிந்த் புராணத்தை விடுக்கா. ஆமா, ஏன் இத்தனை நாளா என்ன பார்க்க வரல? ஆபரேஷன் முடிஞ்சு நான் முழிச்சு பார்க்கும்போது கூட நீ என் பக்கத்துல இல்ல. ஏன்கா, என்ன பார்க்க கூட வர முடியாத அளவுக்கு அவ்வளோ பிஸியா இருக்கியா என்று அகிலன் வருத்தமாக கேட்கவும், அகில், இந்த கேள்விய நான் வந்த உடனே நீ கேட்பேன்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டா தான் கேக்குற. ஆனா உனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தான் எனக்கு புரியல. உன்னை வந்து பார்க்க முடியாத நிலைமையில நான் மாட்டிட்டு இருக்கேன் அகில். அக்காவை தப்பா நினைச்சுக்காத. இனி அடிக்கடி உன்னை வந்து பாப்பேன். அடுத்த முறை வரும்போது உனக்கு பிடிச்ச செரி பழம் கூட வாங்கிட்டு வரேன், ஓகே தானே என்று சின்ன குழந்தையை சமாதானம் செய்வது போல கொஞ்சலாக பேசினாள் அவந்திகா. உன் சிச்சுவேஷன் எனக்கு புரியுதுக்கா. எப்பவும் உன்னை தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். நான் கண்ணு முழிச்சு பாக்கும்போது நீ பக்கத்துல இல்லையேன்னு வருத்தம், அவ்வளவுதான். இனிமேலாவது நீ அடிக்கடி வாக்கா. உன்னை பார்த்தா இந்த வலியெல்லாம் மறந்து மனசுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்புறம் வரும்போது செரி பழம் வாங்கிட்டு வரதுக்கு மறந்துடாத என்று அகிலனும் குழந்தையை போல பேசவும் அவந்திகாவின் மனம் லேசானது. சரி அகில், என் தம்பிக்கு பிடிச்ச செரி பழத்தை மறந்துடுவேனா? கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் என்று அவந்திகா மகிழ்ச்சியோடு கூறவும், என்னது, தம்பிக்கு மட்டும்தான் பிடிக்குமா? உனக்கும் தான் செரி பிடிக்கும். என் கூட சண்டை போட்டுக்கிட்டு பிடுங்கி சாப்பிடுவியே, அதெல்லாம் மறந்துட்டியா என்று அகிலன் கேலியாக கேட்கவும் தான் அவந்திகாவிற்கே தனக்கு செரி பழம் பிடிக்கும் என்பது நினைவுக்கு வந்தது. இந்த 8 வருடத்தில் பணத்திற்காக இரவு பகல் பாராமல் ஓடிக்கொண்டிருந்தவளுக்கு
பசிக்கு சாப்பிடவே மறந்து போயிருக்க இதில் எங்கு செரி பழம் சாப்பிட மட்டும் நினைவிருக்க போகிறது? அதுவும் செரி என்பது பணக்கார பழம் ஆயிற்றே. அதை வாங்கி சாப்பிடும் அளவுக்கு அவந்திகாவிற்கு வசதி இருக்கவில்லை. அவந்திகாவின் வாழ்க்கை அந்த விபத்திற்கு பின் டோட்டலாக மாறியிருந்தது. 1 ரூபாயை கூட கணக்கு போட்டு பார்த்து பார்த்துதான் செலவு செய்ய வேண்டியிருந்தது. ருசிக்கு ஆசைப்பட்டு எதையும் சாப்பிடக்கூட முடியாத சூழல். மொத்தத்தில் தவ வாழ்க்கையைத்தான் அவந்திகா வாழ்ந்து கொண்டிருந்தாள். இதெல்லாம் அகிலனுக்கு தெரியப்படுத்தி அவனை வருத்தப்படுத்த அவந்திகாவிற்கு விருப்பமில்லை. அதனால் அந்த பேச்சை மாற்ற நினைத்தவள், ஆமா அகில், உனக்கு இங்க எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லதானே என்று அவந்திகா விசாரிக்கவும் அகிலன் செரி பழத்தை விட்டுவிட்டு அவந்திகாவின் கேள்விக்கு பதில் கூற ஆரம்பித்தான். அக்கா, இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல VIP ரூம்ல இருக்கேன். எனக்கு என்னக்கா கஷ்டம் இருக்க போது? ஆனா ஒண்ணு, இந்த கேர்டேக்கரை மட்டும் மாத்திடுக்கா என்றதும் அவந்திகா, என்ன அகில், என்னாச்சு? ஏன் கேர்டேக்கரை மாத்த சொல்ற? எதுவும் பிரச்சனையா என்று அவசர குரலில் கேட்டாள். பிரச்சனை எல்லாம் ஒன்னும் இல்ல. இப்போ நான் பெரிய பையன் ஆகிட்டேன். ஒரு லேடி என்ன கவனிச்சுக்கிறது சங்கடமா இருக்குக்கா. மேல் கேர்டேக்கரா இருந்தா பெட்டரா இருக்கும் என்று அகில் நெளிந்து கொண்டே கூறவும் அவந்திகாவிற்கு சிரிப்பு வந்தது. அப்படியா விஷயம்? என் தம்பி பெரிய பையன் ஆயிட்டானா? அதான் வெக்க வந்துடுச்சா என்று கிண்டலாக சிரித்தவள், சரி அகில், நான் டாக்டர் கிட்ட சொல்லி கேர்டேக்கரை மாத்த சொல்றேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு, எதை பத்தியும் கவலைப்படாத. நான் அடிக்கடி உன்னை வந்து பாத்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணு, சரியா? இப்போ நீ தூங்கு என்று கூறியவள் அகிலனை தூங்க வைத்தாள். அகிலனை தூங்க வைத்துவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து கிளம்பலாம் என்று நினைத்தவள், கேர்டேக்கர் எங்கே என்று நர்ஸிடம் விசாரிக்க, கேர்டேக்கர் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாத நிலையில் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கும் தகவலை கூறினாள் அந்த நர்ஸ். மேம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம் என்று அந்த நர்ஸ் கூறியும் கூட அவந்திகாவின் மனதுக்கு ஒரு மாதிரி இருக்கவும், ஈவினிங் வரை தானே அகிலனை பார்த்துக் கொள்கிறேன் என்று நர்ஸிடம் கூறிவிட்டு அகிலன் அருகிலேயே சேர் போட்டு அமர்ந்திருந்தாள். ஈவினிங் ஆனதும் அகிலன் அறைக்கு வந்த நர்ஸ் அகிலன் கண்டிஷனை செக் செய்துவிட்டு, மேம், இன்னும் கொஞ்ச நேரத்துல கேர்டேக்கர் வந்துடுவாங்க. இப்போதான் கால் பண்ணி சொன்னாங்க. கேர்டேக்கர் வர்ற வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஒர்க் இருந்தா கிளம்புங்க மேம் என்று அந்த நர்ஸ் கூறவும் அவந்திகாவிற்கு அந்த நர்ஸ் கூறுவது சரிதான் என்று தோன்றியது. அரவிந்த் வேறு அவந்திகாவின் மீது கோபமாக இருக்கிறானே, அவன் இப்பொழுது என்ன மனநிலையில் இருக்கிறான் என்று அவந்திகாவால் கணிக்கவும் முடியவில்லை. அதனால் உடனடியாக வீட்டுக்கு போய் அரவிந்தை பார்த்தால்தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என்று உணர்ந்தவள் அகிலனிடம் கவனமாக இருக்கும்படி அறிவுரை கூறிவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து கிளம்பினாள். நேராக 8ஆம் நம்பர் பங்களாவுக்கு போகலாம் என்று முடிவு செய்தவள் பார்க் வழியாக போய்கொண்டிருக்க அவந்திகாவின் போனுக்கு கால் வந்தது. மாதவிதான் கால் செய்திருந்தாள். பொம்மி, ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டியா? வீட்டுக்கு தானே வந்துட்டு இருக்க? 18ஆம் நம்பர் வில்லாவுக்கு வாமா, இன்னைக்கு ஒன்னா டின்னர் சாப்பிடலாம், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்று கூறியவள், சரிங்க அத்தை என்று அவந்திகா கூறியதும் போனை வைத்திருந்தாள். அவந்திகாவிற்கோ உள்ளுக்குள் பல கேள்விகள் ஓடியது. அத்தை ஒன்னா டின்னர் சாப்பிடலான்னு சொன்னாங்களே, அப்படின்னா அரவிந்த் அத்தை கூட தான் இருப்பாரா? ஒருவேளை என்ன பார்க்க பிடிக்காமதான் அந்த வீட்டுக்கு போயிருப்பாரோ? இல்லனா நான் அங்கதான் வருவேன்னு தெரிஞ்சு எனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரோ? நான் அந்த நியூஸ் பப்ளிஷ் பண்ணலன்னு தெரிஞ்சிருக்குமோ என்று அவந்திகாவின் மனம் கேள்வியால் நிரம்பிக் கொண்டிருக்க ஒரு வழியாக அவந்திகா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். ஹாலுக்குள் நுழையும் போது அரவிந்த் நேத்ராவோடும் மாதவியோடும் சிரித்தபடி பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தவளுக்கு சூழ்நிலை சுமூகமாகத்தான் இருக்கிறது என்று புரிந்தது. எப்படியோ அரவிந்த் கோபத்தை விட்டுவிட்டு நார்மல் மோடுக்கு மாறியிருப்பதே சந்தோஷம் என்று நினைத்து கொண்டவள் உள்ளே போக அவந்திகாவை பார்த்த அரவிந்தின் முகமோ சிரிப்பிலிருந்து கோபத்திற்கு மாறியிருந்தது. சடனாக அரவிந்தின் முகம் கோபத்தில் சிவப்பதை பார்த்த மாதவியும் நேத்ராவும்
காரணம் புரியாமல் முழித்துக் கொண்டிருக்க அவந்திகா அவர்களுக்கு அருகில் வந்து நின்றாள். அவந்திகாவை பார்த்த மாதவியோ, பொம்மி வந்துட்டியா, வாமா இப்படி வந்து உட்காரு, கொஞ்ச நேரத்துல டின்னர் ரெடி ஆயிடும், ஒன்னா சாப்பிடலாம் என்று கூறியபடி அவந்திகாவை சோஃபாவில் அமர வைக்கவும் அரவிந்தோ டக்கென்று எழுந்து நின்று அவந்திகாவை முறைத்து பார்த்துவிட்டு வேக வேகமாக மாடிக்கு சென்று விட்டான். இதை பார்த்த அவந்திகாவிற்கோ வேதனையாக இருந்தது. ஏன் சார் இப்படி பண்றீங்க, அதுவும் அத்தை முன்னாடி இப்படி பண்றீங்களே, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னும் கூட என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? அந்த நியூஸ நான் பப்ளிஷ் பண்ணலன்னு உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன் என்று அவந்திகா கண்கள் கலங்க வேதனையோடு மாடியை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்க மாதவியோ கோபமாக எழுந்து நின்றாள். பொம்மி, நீ ஒன்னும் வருத்தப்படாதமா, இந்த அரவிந்துக்கு வர வர எப்படி நடந்துக்கிறதுனே புரியாம போச்சு. சண்டை போட்டா அது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கணும், இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே தெரிஞ்சா எப்படி? அவனுக்கு ரிலேஷன்ஷிப்போட அருமையே புரியல. நீ இங்கே இரு, அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி சொல்லி புரிய வச்சுட்டு வரேன் என்று மாதவி சண்டைக்கு தயாராகி கொண்டிருப்பவள் போல முந்தானையின் தலைப்பை இடுப்பில் சொருகிக் கொண்டு மாடிக்கு செல்ல கிளம்பவும் அவந்திகா மாதவியின் கைகளை பிடித்து தடுத்து நிறுத்தினாள். மாதவி தனக்காக அவள் மகனோடு சண்டை போட தயாராக இருக்கும் போது அதை பார்த்து அவந்திகாவிற்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் வேதனையாகவும் இருந்தது. சொல்ல போனால் குற்ற உணர்வு ஏற்பட்டது. அரவிந்தின் வாழ்நாள் துணையாக அவந்திகா இருக்க போவதில்லையே, இன்னும் கொஞ்ச நாளில் அவனை விட்டுவிட்டு போய்விடும் நிலையில்தானே அவந்திகா இருக்கிறாள். அப்படிப்பட்டவளிடம் அரவிந்த் இப்படி நடந்து கொள்வதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லையே. இதற்காக மாதவி அரவிந்திடம் சண்டை போட்டுக் கொள்வதில் அவந்திகாவிற்கு துளியும் விருப்பமில்லை. அத்தா பிளீஸ், நீங்க போக வேண்டாம், நானே போய் அரவிந்த் கிட்ட பேசி இந்த சண்டைய முடிச்சு வைக்கிறேன். நான் மாடிக்கு போனதும் என்ன நடக்க போகுதுன்னு வேடிக்கை மட்டும் பாருங்க என்று சிரித்து கொண்டே பில்டப்பாக கூறினாள் அவந்திகா. மாதவியோ, அவனை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிடு பொம்மி, சும்மா விட்டுறாத என்று அவந்திகாவிற்கு சப்போர்ட்டாக பேசவும் அவந்திகா தன் கட்டை விரலை உயர்த்தி காட்டி ஓகே என்று கூறிவிட்டு கெத்தாக மாடிக்கு சென்றாள். அரவிந்த் எவ்வளவு கோபமாக இருக்கிறான் என்று அவந்திகாவிற்கு நன்றாகவே தெரிந்திருக்க ஏதோ வீராப்பாக மாதவியிடம் பேசிவிட்டு மாடிக்கு சென்றவளுக்கோ அரவிந்தை நினைத்து பயமாக இருந்தது. சும்மாவே இந்த அரவிந்த் பயங்கரமா கோவப்படுவான், இதுல நான் தான் நியூஸ் போட்டேன்னு தப்பா வேற நினைச்சிட்டு இருக்கா. இப்போ எப்படித்தான் அவனை சமாளிக்க போறேனோ. அத்தை கிட்ட வேற பில்டப்பா பேசிட்டு வந்துட்டேன். அரவிந்த் மட்டும் ஓவர் ரியாக்ட் பண்ணி கத்தி சத்தம் போட்டு அத்தை கிட்ட மாட்டி விட்டுற கூடாது. கடவுளே சேவ் மீ என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டாள். அரவிந்தோ பயங்கர கோபத்தில் ஸ்டடி ரூமில் உட்கார்ந்து கொண்டு கை முஷ்டியை இறுக்கி பிடித்துக் கொண்டிருந்தான். அவன் சிவந்த கண்களும் இறுக்கி மூடியிருக்கும் கைகளுமே அவனின் கோபத்தின் அளவை விளக்கிக் கொண்டிருக்க அரவிந்தை தேடி மாடியில் இருந்த ஒவ்வொரு அறையாக திறந்து பார்த்த அவந்திகா கடைசியாக ஸ்டடி ரூமை திறந்தாள். எது கிடைத்தாலும் பிராண்டி வேட்டையாடிவிடும் சிங்கத்தை போல அரவிந்த் அவ்வளவு கோபத்தோடு அமர்ந்திருக்க அவனை பார்த்ததுமே அவந்திகாவிற்கு பயத்தில் கை நடுங்கியது. ஏற்கனவே கோபத்தால் நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கும் அரவிந்தின் மனதை அவந்திகா நீரை ஊற்றி அணைக்காவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் அல்லவா அரவிந்தின் கோபத்தை கொழுந்துவிட்டு எரிய வைக்கப் போகிறாள். சிங்கத்தின் குகைக்குள் நுழைந்ததோடு நில்லாமல் சிங்கத்தின் வாய்க்குள்ளேயே தலையை விட்டால் யாரால் தான் அவளை காப்பாற்ற முடியும்? பாகம் 70. அரவிந்த் கோபமாக அமர்ந்திருப்பதை பார்த்து பயந்து போன அவந்திகா வேறு வழி இல்லாமல் மெதுவாக ஸ்டடி ரூமிற்குள் சென்று அரவிந்த் அருகில் போய் நின்றாள். சார், அரவிந்த் சார் என்று அவந்திகா மெதுவாக அழைக்கவும் அரவிந்த் திரும்பி அவந்திகாவை முறைத்து பார்த்தான். சார், நீங்க அந்த ஹோட்டல்ல இருந்ததா வந்த நியூஸ் நான் போடல சார். அந்த நியூஸுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று அவந்திகா தடுமாற்றத்தோடு மெல்லிய குரலில் கூறவும் அரவிந்தோ, தெரியும்,
என்று அசால்ட்டாக பதில் கூறினான். அதை கேட்டதும் அவந்திகாவின் மனதிற்கு சில்லென்று இருந்தது. நல்ல வேளையாக அரவிந்த் தன்னை நம்புகிறான் என்று சந்தோஷப்பட்டு கொண்டவள் அரவிந்தின் முகபாவனை இன்னமும் கோபமாக இருப்பதை பார்த்து குழம்பி போனாள். அதுவரையிலும் அந்த நியூஸை அவந்திகா தான் பப்ளிஷ் செய்திருக்கிறாள் என்று அவன் தவறாக நினைத்து கொண்டுதான் கோபமாக இருக்கிறான் என்று அவந்திகா நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்பொழுதோ அவந்திகா அந்த நியூஸை பப்ளிஷ் செய்யவில்லை என்பது அவனுக்கும் தெரிந்திருக்கிறது என்பதை அவன் வாயாலேயே சொல்லியும் விட்டான். இருந்தாலும் அரவிந்த் முகத்தில் இருக்கும் கோபம் மாறியிருக்கவில்லையே. அரவிந்த் எதற்காக இவ்வளவு தூரம் கோபத்தில் இருக்கிறான் என்று அவந்திகாவிற்கு குழப்பமாக இருந்தது. கடைசியில் அதற்கான காரணத்தையும் அவந்திகாவே யூகித்து கொண்டாள். இந்த 2 நாட்களாக ஆன்லைனில் அரவிந்தை பற்றி வந்து கொண்டிருக்கும் நியூஸாலும் அரவிந்தை திட்டி ஆன்லைனில் பலரும் போஸ்டும் கமெண்ட்டுமாக போட்டுக் கொண்டிருப்பதாலும் தான் அரவிந்த் இப்படி வாட்டத்தோடும் கோபத்தோடும் இருக்கிறான் என்று ஒரு முடிவுக்கு வந்தாள் அவந்திகா. என்னதான் அரவிந்த் எதை பற்றியும் கவலைப்பட்டு மனதை அலட்டிக் கொள்பவன் இல்லை என்றாலும் அரவிந்தும் மனுஷன்தானே. அவனுக்கும் ஒரு கட்டத்தில் வேதனை வரத்தானே செய்யும். அதனால்தான் இப்படி முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு கோபமாக சுத்திக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்தாள் அவந்திகா. அரவிந்தை சமாதானப்படுத்த நினைத்தவள் மெதுவாக அரவிந்திற்கு ஆறுதலாக பேச ஆரம்பித்தாள். அதாவது ஆறுதலாக பேசுவதாக நினைத்து அரவிந்தின் கோபத்தை மேலும் தூண்டிவிட ஆரம்பித்தாள். சார், இந்த ஆன்லைன்ல வர்ற கமெண்ட்ஸ் பத்தி எல்லாம் யோசிச்சு கவலைப்படாதீங்க சார். ஆன்லைன்ல கமெண்ட் பண்றவங்க எல்லாம் டைம் பாஸுக்காக அர்த்தமே இல்லாம எதையாவது உளறிட்டு இருப்பாங்க. அவங்க என்னதான் மோசமா பேசினாலும் உங்களுக்கு இருக்க ரியல் ஃபேன்ஸ் எப்பவுமே உங்க பின்னாடிதான் இருப்பாங்க சார். உங்க மேல அவங்களுக்கு இருக்க அன்பு எப்பவுமே குறையாது. அப்புறம் உங்களை தப்பா கமெண்ட் பண்றாங்களே, அவங்க எல்லாரும் வேணும்னே தான் அப்படி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அவங்க ரோஹித் வச்ச ஆட்களா கூட இருக்கலாம். இந்த காலத்துல இப்படி ஃபேக் ஐடியில வந்து மொத்த வெஞ்சன்ஸையும் கொட்டி தீக்கிறது ஃபேஷன் ஆகி போச்சு சார். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் யாராலையும் திருத்த முடியாது. நாம தான் அவங்கள கண்டுக்காம போயிடணும். அதனாலதான் எனக்கு இந்த ஆன்லைன் வேர்ல்டையே சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு. இந்த ஆன்லைன் உலகத்துல எதுவும் உண்மை இல்ல சார். அங்க பேசுறது பழகிறது எல்லாம் நிஜமும் இல்ல என்று அவந்திகா பேசிக்கொண்டே போகவும் அரவிந்தின் கோபம் மேலும் அதிகமானது. அரவிந்தின் கோபம் அதிகமாகிக் கொண்டிருப்பதை உணர்ந்த அவந்திகாவோ அதற்கு மேல் பேசாமல் வாயை மூடிக்கொண்டாள். அரவிந்த் கோபப்படும் அளவுக்கு அப்படி என்ன பேசிவிட்டோம் என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க அரவிந்தோ கோபத்தில் டேபிளின் மீது வேகமாக ஒரு குத்து குத்தினான். அதை பார்த்ததும் அவந்திகாவிற்கு மேலும் பீதியானது. அரவிந்தோ அதுவரையிலும் அவந்திகா பேசிக் கொண்டிருப்பதை அமைதியாகத்தான் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவந்திகா சொன்ன அந்த வார்த்தைகள், ஆன்லைனில் பழகுவது பேசுவதெல்லாம் நிஜம் இல்லை, அதில் உண்மை இல்லை என்று சொன்ன வார்த்தை அரவிந்தின் மனதை குத்தி கிழித்து விட்டது. ஆக அவந்திகா இப்படி ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டுதான் 8 வருடங்களுக்கு முன்பு டைம் பாஸிற்காக தன்னோடு பேசியிருக்கிறாள் என்று அரவிந்த் மனம் புரிந்து கொள்ள அதற்கு மேலும் அவனால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. யாராக இருந்தாலும் உயிருக்கு உயிராக தான் நேசித்தவர் தன்னை வெறும் டைம் பாஸாக நினைத்துத்தான் விளையாடி இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் அது யாராக இருந்தாலும் கோபம் வரத்தானே செய்யும். காதல் தோல்வி தரும் வலி மிக பெரியது என்றால் காதலில் துரோகம் தரும் வலி அதனினும் கொடுமையானது ஆயிற்றே. அதை அரவிந்தால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? கோபத்தின் உச்சத்தில் இருந்த அரவிந்த் அவந்திகாவை கோபமாக நெருங்கினான். அரவிந்த் நெருங்க நெருங்க அவந்திகாவோ பயத்தில் பின்னோக்கி போய் சுவற்றின் மீது மோதிக்கொண்டு நின்றாள். அரவிந்தோ அவந்திகாவை சுவற்றோடு வைத்து கைகளால் லாக் செய்து நின்றான். அப்போ ஆன்லைன்ல யார் வேணும்னாலும் யாரோட ஃபீலிங்ஸோட வேணும்னாலும் விளையாடலாம், அப்படித்தானே?
என்று அரவிந்த் ஆத்திரத்தோடு கேட்க அவந்திகாவிற்கு அவன் கேள்வியின் அர்த்தம் புரியவில்லை என்றாலும் அவனின் வார்த்தைகளில் இருந்த கோபத்தின் தீவிரம் புரிந்திருந்தது. அரவிந்திற்கோ அவனுக்குள் 8 வருடங்களாக உழன்று கொண்டிருந்த வேதனை வெறியாக மாறி அவந்திகாவின் மீது பாய தயாராகிக் கொண்டிருந்தது. அவந்திகாவின் வழவழப்பான கழுத்தை பார்த்தவனுக்கு அதை அப்படியே ஆத்திரம் தீர நெரிக்க வேண்டும் என்று அவனின் கைகள் பரபரத்தது. அது மட்டுமே அவள் அவனுக்கு செய்த துரோகத்திற்கு பழி தீர்க்கும் வழியாக இருக்கும் என்று அவனுக்கு தோன்றினாலும் அவனுக்குள் இருந்த காதல் அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் செய்தது. அரவிந்த் எத்தகைய காதலை அவள் மீது வைத்திருந்தான். ஆனால் அத்தனையும் உதாசீனப்படுத்திவிட்டு இன்று ஆன்லைன் உறவுகளை பற்றி அவனுக்கே அல்லவா பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட அவந்திகாவின் முகத்தை பார்க்க பார்க்க அரவிந்தின் கோபம் அதிகமாகிக் கொண்டுதான் போனது. வெறித்தனமாக அவந்திகாவின் தாடையை பிடித்தவன் அவந்திகாவை கோபத்தோடு முறைத்து பார்த்தான். அவளின் உடலை அடைவதுதான் இப்போதைக்கு அவன் கோபத்தை தீர்த்து கொள்ளும் வழியாக நினைத்தவனுக்கு திடீரென்று ஏற்கனவே அவன் செய்து கொண்ட சத்தியம் நினைவுக்கு வந்தது. அவந்திகா அரவிந்தின் வேலைக்காரர்களின் அலட்சியத்தால் உடல்நிலை சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க அந்த நொடியே அரவிந்த் ஒரு விஷயத்தை தீர்க்கமாக முடிவு செய்தான். இனி எந்த காரணத்தை கொண்டும் அவந்திகாவை உடல் ரீதியாக காயப்படுத்திவிடக் கூடாது என்று உறுதியான முடிவொன்றை எடுத்திருந்தான். அதுதான் திடீரென்று அரவிந்திற்கு நினைவுக்கு வந்து அவனுக்குள் பொங்கி வந்த ஆத்திரத்தை கட்டுப்படுத்தியது. அந்த நொடியே அவந்திகாவை விட்டு விலகிச் சென்றவன் அங்கிருந்து டிஷ்யூ பேப்பரால் அவந்திகாவை தொட்ட கைகளை நன்றாக துடைத்து கொண்டு விறுவிறென்று அங்கிருந்து கிளம்பி கீழே சென்றான். அரவிந்த் அப்படி நடந்து கொண்டதை பார்த்த அவந்திகாவோ அவமானத்தால் முகம் சுருங்கி போனாள். அரவிந்த் அவளை தொட்டுவிட்டு டிஷ்யூ பேப்பரால் கைகளை துடைத்துவிட்டு செல்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அவளை அசிங்கம் என்று நினைக்கிறான் என்றுதானே அர்த்தம். அவந்திகாவிற்கு அது புரிந்ததும் அவந்திகாவால் அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அரவிந்த் சார், எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? நீங்க என்ன அடிச்சிருந்தா கூட இவ்ளோ வலிச்சிருக்காது. ஆனா என்ன தொட்ட கைய இப்படி டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சு என்ன முழுசா அசிங்கப்படுத்திட்டீங்களே. என்னால அதை தாங்கிக்க முடியல சார். இதெல்லாம் எதுக்காக சார்? இன்னும் எவ்வளவு நாள் தான் என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நிரூபிச்சிட்டு இருக்கிறது? உங்க மனசுல என்னதான் இருக்குன்னு புரியாம இப்படி தவிச்சிட்டு இருக்கிறது என்னால முடியல சார் என்று துக்கம் தாங்காமல் புலம்பிய அவந்திகா தேம்பி அழுதாள். சில வினாடிகளுக்கு அழுது தீர்த்தவள் அவள் இருக்கும் சூழ்நிலையை உணர்ந்து கண்களை துடைத்துக் கொண்டு ஹாலுக்கு சென்றாள். ஆனால் அரவிந்த் அங்கு இருக்கவில்லை. அவன் நிச்சயமாக அந்த வீட்டிற்குத்தான் செல்வான் என்று நினைத்தவள் மாதவியிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்ப முடிவு செய்தாள். அத்தை, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவர்கிட்ட பேசிட்டேன், நானும் அவரோட வீட்டுக்கு கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அவந்திகா வெளியே செல்ல முயல அரவிந்தின் கார் அங்கிருந்து கிளம்பிய சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு மாதவியும் நேத்ராவும் யோசனையாக அவந்திகாவை பார்க்கவும், அது நான் தான் அத்தை அவரை போக சொன்னேன், சும்மா வாக்கிங் மாதிரி நடந்தே போகலாம் தான் என்று எதையோ கூறி சமாளிக்க முயற்சி செய்தவள் மாதவி எதுவும் பேசுவதற்கு முன் அங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஓட்டமும் நடையுமாக வீட்டை விட்டு வெளியே வந்தாள். நடை பயணமாகவே 8ஆம் நம்பர் வில்லாவுக்கு சென்றவளுக்கு அங்கு போன பிறகுதான் அரவிந்த் அங்கும் வந்திருக்கவில்லை என்பது புரிந்தது. சோர்வாக ரூமிற்கு சென்றவள் அசதியாக படுத்தாள். என்னதான் அசதியாக இருந்தாலும் கண்ணை மூடினால் அரவிந்த் அவளிடம் நடந்து கொண்டதுதான் அவளின் கண்முன் வந்து போய்க் கொண்டிருக்க வேதனை தாங்க முடியாமல் அழ ஆரம்பித்தவள் அரவிந்தின் கோபத்திற்கு காரணம் புரியாமல் யோசித்து யோசித்து தூங்கியும் போனாள். அடுத்த நாளும் அரவிந்த் வீட்டிற்கு வந்திருக்கவில்லை. ஒருவேளை அரவிந்த் அந்த வீட்டிற்கு போயிருப்பானோ என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க
அவந்திகாவின் மன ஓட்டத்தை புரிந்தவளாக மாதவியே அவந்திகாவிற்கு போன் செய்தாள். என்ன பொம்மி, என்னாச்சு? அரவிந்த் சமாதானம் ஆகிட்டானா? அரவிந்த் வீட்ல தானே இருக்கான் என்று மாதவி கேட்ட பிறகுதான் அரவிந்த் அங்கும் சென்றிருக்கவில்லை என்று அவந்திகாவிற்கு புரிந்தது. இதையெல்லாம் சொல்லி மாதவியை வேதனைப்படுத்த வேண்டாம் என்று நினைத்தவள் ஏதேதோ கூறி சமாளித்துவிட்டு போனை வைத்தாள். ஒரு வாரம் ஆகியும் கூட அரவிந்த் வீட்டிற்கு வந்திருக்கவில்லை. அந்த ஒரு வாரமும் அரவிந்த் இல்லாமல் அவன் எங்கு சென்றான் என்ற தகவல் கூட கிடைக்காமல் அவந்திகா மன வருத்தத்தோடுதான் நடமாடிக்கொண்டிருந்தாள். இன்றாவது அரவிந்த் வந்து விடுவானா என்ற எதிர்பார்ப்போடு காலையில் எழுந்தவளுக்கு அவளின் நியூஸ் ஏஜென்சியிலிருந்து கால் வந்தது. சீஃப் எடிட்டர் ரேகா தான் பேசினாள். அவந்திகா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆபீஸ்க்கு வந்து சேரு என்று ஆர்டர் போடும் தொனியில் பேசியவள் அவந்திகாவின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் போனை வைத்திருந்தாள். ரேகா பேசிய விதத்திலேயே ஏதோ ஒரு பிரச்சனை காத்திருக்கிறது என்று அவந்திகாவிற்கு உள்மனம் உணர்த்தி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ளலாம் எனும் தைரியத்தில் அவந்திகா வேக வேகமாக நியூஸ் ஏஜென்சிக்கு கிளம்பி போனாள். நியூஸ் ஏஜென்சியிலோ அசாதாரணமான சூழல் நிலவிக் கொண்டிருந்தது. அங்கிருந்தவர்கள் ஒவ்வொருவரின் முகமும் டென்ஷனாக இருப்பதை கவனித்த அவந்திகா, யாரோ முக்கியமான நபர் நியூஸ் ஏஜென்சிக்கு வந்திருக்க வேண்டும், அதனால்தான் எல்லாரும் இப்படி டென்ஷனில் இருக்கிறார்கள் என்று யூகித்துக் கொண்டாள். சுற்றிலும் பார்த்தவளுக்கு மது அங்கு இருக்கவில்லை என்பது புரிந்தது. நியூஸ் கலெக்ட் பண்ண எங்காவது போயிருப்பாள் என்று நினைத்தவள் அவளின் சீட்டிற்கு சென்று உட்கார போகும் போது, ரோஹித் சார், இவதான் உங்களையும் அனன்யா மேடத்தையும் பத்தி தப்பா நியூஸ் போட்டவ. அப்புறம் அரவிந்த் சாரோட உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருந்ததுன்னு நியூஸ் பப்ளிஷ் பண்ணதோ இவளேதான் என்று அனு சொல்லிக் கொண்டிருக்க திடுக்கிட்டு போன அவந்திகா அனுவை திரும்பி பார்த்தபோது அங்கு ரோஹித் 2 பாடி கார்டோடு நின்று கொண்டிருந்தான். ரோஹித்தை பார்த்ததுமே பிரச்சனையின் சீரியஸ்னஸ் புரிந்த அவந்திகா அங்கிருந்து ஓட முயற்சி செய்ய ரோஹித்தின் 2 பாடி கார்டும் அவந்திகாவை பிடித்து இழுத்து வந்து ரோஹித்தின் முன்னால் நிறுத்தினர். அந்த பாடி கார்டின் பிடியிலிருந்து விடுபட முயற்சி செய்து தோற்று போன அவந்திகா பயத்தோடு ரோஹித்தை நிமிர்ந்து பார்க்கவும், ரோஹித்தோ பளாரென்று அவந்திகாவின் கன்னத்தில் ஒரு அறை விட்டிருந்தான். அந்த அறை அவந்திகாவை மொத்தமாக உலுக்கி போட்டு விட்டது. அவந்திகா அவள் வாழ்நாட்களிலேயே 2 முறைதான் அறை வாங்கியிருக்கிறாள். ஒன்று ரேஷ்மி அறைந்தது, அடுத்தது இப்பொழுது ரோஹித் அறைந்ததுதான். உடல் வலிமையில் பெண்களை காட்டிலும் ஆண்கள் வலிமையானவர்கள் என்பதை அவந்திகா ரோஹித்தின் ஒற்றை அறையில் உணர்ந்திருந்தாள். ரேஷ்மி அடித்தது கூட கன்னத்தில் மேலோட்டமாக கைரேகை பதிந்ததோடு நின்றிருந்தது. ஆனால் ரோஹித் அறைந்ததோ அவந்திகாவின் கன்னத்தை தாண்டி அவள் வாயிலிருந்து ரத்தம் வழியும் அளவுக்கு பலமாக உரைத்தது. ரோஹித் அறைந்த அறையில் அவந்திகாவின் கண் பார்வை மங்களாகி மயக்க நிலைக்கே போய்விட்டு வந்திருந்தாள். மயக்கம் போடும் நிலையில் இருந்த அவந்திகாவின் தாடையை ரோஹித் இறுக்கமாக பிடித்தான். அவனின் பிடியில் தாடையே அவன் கையோடு போய்விடும் அளவுக்கு அவந்திகா கடுமையான வலியை உணர்ந்தாள். 1 வாரத்திற்கு முன்பு அரவிந்த் கூட இப்படித்தான் கோபமாக அவந்திகாவின் தாடையை பிடித்தான். ஆனால் அப்பொழுது கூட அவந்திகாவிற்கு ஒன்றும் வலித்திருக்கவில்லை. ஆனால் ரோஹித் பிடித்ததில் அவந்திகாவிற்கு வலி தலைவரை போய் சுர்ரென்று உரைத்தது. அந்த வலியிலும் கூட அரவிந்த் எந்த அளவுக்கு அவந்திகாவை கவனமாக கையாண்டான் என்று அவந்திகா யோசித்து பார்த்து கொண்டாள். ஆனால் ரோஹித்தோ அவந்திகாவிற்கு யோசிக்க கூட நேரம் கொடுக்காமல் அவளை காயப்படுத்த வேண்டும் என்கிற வெறியில் இருந்தான். என்னடி, கொடுத்த அடி பத்தலையா? இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? இன்னும் என்ன பத்தி என்ன நியூஸ் போடலான்னு யோசிக்கிறியா?
ஆமா, உன்னோட அழகான முகத்துல இப்படி ஒரு பக்கம் மட்டும் கைரேகை பதிஞ்சா நல்லாவா இருக்கும்? இன்னொரு கன்னத்திலயும் ஒரு அரை விட்டாதானே ஈக்குவல் ஆகும். பாரு, உன்னோட இன்னொரு கன்னமும் என் கைப்பட எவ்ளோ கெஞ்சுதுன்னு என்று ரோஹித் அவந்திகாவின் இன்னொரு கன்னத்தை வருடவும், அவந்திகாவோ யோசிக்காமல் கோபத்தில் ரோஹித் மீது தூ என்று துப்பினாள். ஏற்கனவே அவந்திகாவின் வாயில் ரத்தம் கசிந்திருக்க அது அவளின் எச்சிலோடு கலந்து ரோஹித்தின் முகத்தில் பட்டிருந்தது. ரோஹித்தோ இதை கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அடித்த அடியில் அவந்திகா பயந்து போய் அழுது கொண்டே என்ன மன்னிச்சிடு என்று அவன் காலில் விழுந்து கதறி அழுவாள் என்று எதிர்பார்த்திருந்தான். ஆனால் அவந்திகாவோ கொஞ்சம் கூட பயமில்லாமல் அவனின் முகத்திலேயே எச்சிலை துப்புவாள் என்று ரோஹித் கொஞ்சம் கூட யோசித்திருக்கவில்லை. கர்ச்சீப்பால் முகத்தை துடைத்துக் கொண்டவன் கோபமாக அவந்திகாவை முறைத்து பார்த்தான். ஏற்கனவே வெறியில் இருந்தவனின் முகத்தில் துப்பி அவந்திகா மிக பெரும் தவறு செய்து விட்டாள். இனி அவந்திகாவின் நிலை நிச்சயம் கவலைக்கிடம்தான் என்று அனு ஜாலியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, ரோஹித்தோ அவந்திகாவின் கழுத்தை இறுக்கமாக பிடித்து நெருக்கினான். இதை எதிர்பார்க்காத அவந்திகா எதிர்த்து போராடி கொண்டிருக்க, அவள் கழுத்தை விட்டவன் மீண்டும் தாடையை இறுக்கமாக பிடித்தான். ரோஹித் இப்படி நட்ட நடு ஆபீஸில் நின்று கொண்டு அராஜகம் செய்து கொண்டிருக்க, அவந்திகாவை காப்பாற்ற அங்கு யாரும் முன் வந்திருக்கவில்லை. அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்று பயத்தோடும் பதற்றத்தோடும் சுற்றி இருந்தவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, ரோஹித் அவனின் மிருகத்தனத்தை காட்ட ஆரம்பித்தான். அநியாயங்கள் தலை தூக்கும் போது ஆண்டவன் அவதரிப்பான் என்பார்கள். ஆனால் தவறு நடக்கும் இடத்திலெல்லாம் கடவுளே நேரில் வந்து காப்பாற்றட்டும் என்று வேடிக்கை பார்ப்பது எவ்வளவு பெரிய அபத்தம்! இப்படி ஒரு அபத்தம் அன்று பாஞ்சாலிக்கு நடந்தது. அப்பொழுது கிருஷ்ணன் வந்து காப்பாற்றினான். ஆனால் இப்பொழுதோ அவந்திகாவை காப்பாற்ற அரவிந்த் கூட அங்கு இருக்கவில்லையே. நிர்கதியாய் நிற்பவளை காப்பாற்றப் போவது ஆண்டவனா இல்லை அரவிந்தா என்னும் கேள்விக்கு காலத்திடமே பதில் இருக்கிறது.